காத்திருக்கிறோம். நீர் எங்களோடு இடைப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறப்பா. நீர் பேசுகிற தெய்வம், நீர் எங்களோடு பேசுங்கப்பா. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமேன் ஆமேன். ஓகே, இன்றைக்கு கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கலாம். கலேஷியன்ஸ் சாப்டர் 6 வர்சஸ் 9. மைக்கில் தமிழில் சத்தமாக வாசிக்கலாமா? கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 9வது வசனம். தமிழில் வாசிங்க சிஸ்டர். நன்மையை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. போதும். நன்மை செய்கிறதுல சோர்ந்து போகாமல் இருப்போமாக. அல்லேலூயா. ஓகே, இன்னைக்கு சில சோர்வுகளை குறித்து பேச ஆசைப்படுறேன். சோர்வுனா என்ன தெரியுங்களா? ஒரு மாதிரி டயர்டுன்னுவாங்க, ஒரு மாதிரி என்ன சொல்லுது, ஸ்பிரிச்சுவல் சிக்னஸை பற்றி இன்னைக்கு பேச ஆசைப்படுகிறேன். இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் ரொம்ப பேர் ஸ்பிரிச்சுவலாக சிக்காகிறதுக்கு காரணமே, சிக்காக இருந்தால் என்னென்ன எஃபெக்ட் ஆகும் யாராவது சொல்லுங்கள். ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை, தலைநோவு வந்தால் என்ன ஆகும்? பிரதர் பிரைஸ் தி லார்ட். தலைநோவு வந்தால் என்ன நடக்கும்? தலைநோவு வந்தால் என்ன சைடு எஃபெக்ட்? என்ன? அவங்க மூடு வந்து ஆங்ஸைட்டியாக இருக்கும். அப்புறமா கோவம் வரும் அவங்களுக்கு. அப்பப்போ என்ன வரும்? கோவம் வரும். அப்புறமா பாடியில் என்ன வரும்? ஆஷா சிஸ்டர் பிரைஸ் தி லார்ட், வணக்கம். ஏதோ கை கால் வலி இருந்துச்சு, அதுக்கு என்ன எஃபெக்ட் ஆகும் யாராவது சொல்லுங்கள்? ஒரு மாதிரி ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கும் இல்லையா? அச்சு போட்ட மாதிரி இருக்குதுன்னுவாங்க. கை கால் வலி இருக்கிறவங்க பிஹேவியர் வைஸில் என்ன இருக்குவாங்கன்னா, கோவமாக இருக்கும், அவுட் பர்ஸ்ட் ஆகிடுவாங்களா. நீங்கள் வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு வந்த பிறகு நீங்கள் பார்த்துக்கிறீங்களா, வீட்டில் ஏதாவது சரியாக நடக்கலைன்னா ஹஸ்பண்டுங்க பார்த்துக்குவீங்க, சாப்பாடு இல்லைன்னா கோவம் வரும் உங்களுக்கு. ஏன்னா உங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ் என்ன ஆகுது, பர்ஸ்ட் ஆகுறீங்க. வெறும் வியாதி உங்களுக்கு வெறும் மைண்டில் இல்லை, உங்கள் சரீரத்தை கூட என்ன ஆகுது, அது சேஞ்ச் ஆகுது. உங்கள் பிஹேவியர் கூட என்ன ஆகுது, சேஞ்ச் ஆகுது. அது பத்தாததுக்கு ஸ்டமக் அப்செட்டாக இருந்தால் என்ன ஆகுது, அதுக்கும் பெயின் இருக்குது, அதுக்கும் கோவம் வருது. பிஹேவியர் வைஸில் வந்து ரொம்ப வேர்ஸ்ட் ஆகிரும். லூஸ் மோஷன் எல்லாம் எஃபெக்ட் ஆச்சுன்னா பார்த்துக்கிறீங்களா, ரொம்ப கஷ்டம். எவ்வளோ ஸ்ட்ராங்கான மனுஷனாக இருந்தால் கூட ஒன்லி ஒன் லூஸ் மோஷன், சடன் பிரேக், இன்ஜின் ஓடுற போது அப்படியே ஸ்டாப் ஆகிடும். காரணம் என்னென்னா, அது ஜஸ்ட் ஒரு சிக்னஸ் தான். ஆனால் எஃபெக்டெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பயந்துடுவீங்க. நீங்கள் யார்கிட்ட சரியாக பேச மாட்டீங்க, ஒரு மாதிரி இப்படி. காரணம் என்ன? ஜஸ்ட் ஸ்மால் மோஷன். உங்கள் பிஹேவியர் கூட என்ன ஆகுது, தலைநோவு டைமில் யாருனா இருந்தால் கத்தின்னு இருந்தால் வீட்டில் என்ன ஆகுது உங்களுக்கெல்லாம்? ஏய் சே கோமா. என் கூட எங்கள் வீட்டுக்கு நாய்க்குட்டி ஏதாவது இருந்துச்சுன்னா கத்தினே இருந்துச்சுட்டா டப்புன்னு விடுவேன். கத்தினேக்காத தலைநோவு. காரணம் என்னென்னா, ஃப்ரஸ்ட்ரேட்டட் ஆகுறோம். பிஹேவியர் என்ன ஆகுது, பிஹேவியர் என்ன இருக்குது. காரணம் என்னன்னா, உள்ள பொருள் என்ன ஆகிட்டுக்குது, கெட்டுன்னு இருக்குது. என்ன இருக்குது, கெட்டுன்னு. உள்ள கெட்டு போனால் வெளியே தெரிஞ்சிடும். சாப்பாடு ஃப்ரிட்ஜில் வைக்கலன்னா ராத்திரி காலையில் என்ன ஆகிடும், அது எங்கே கெட்டு போய்க்கிறது க்ளீனாக. எள்ளி செத்து போச்சுன்னா நீங்கள் கண்டுபிடிக்கிற ஒரே சிம்டம்ஸ்னா ஸ்மெல். இன்னைக்கு நீங்கள் கூட ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் உயிரோடு இருக்கிறீங்களா செத்து போய்க்கிறீங்கன்ட்டு எதுவுமே தெரியாது. உங்கள் முக ஜாடியை பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா பைபிள் சொல்லுது, நம்மளெல்லாம் ஆண்டவர் எப்படி படைச்சாரா, அவருடைய சாயல்ல. இப்போ தேவன் உங்க கூட இருந்தால் உனக்கு எப்படி இருக்கும், கலர்ச்சியாக இருப்ப. காரணம் என்னன்னா, உனக்குள்ள தேவனுடைய சாயல் இருக்குது. இன்னைக்கு பைபிள் சொல்லுகிறது, நீ நன்மை செய்கிறதுல இன்னைக்கு சோர்ந்து போகிறதுக்கு சில காரணங்களை சொல்கிறேன். வியாதி நம்மளை என்ன ஆகிட்டுக்குது, அட்டாக் பண்ணிக்குது. நான் சொல்கிற பாருங்களேன், ஒன்றையில் உங்கள் காலில் ஏதாவது ஒரு ஆணை கொடுத்தி நீங்கள் அந்த வியாதியை கரெக்டாக பார்க்கலன்னா அது எங்கே வரைக்கும் போகுது தெரியுமா? ஒரு காலை எடுக்கிற அளவுக்கு போயிடும். பஸ்ஸு ஃபார்ம் ஆகிட்டு அதில் இன்ஃபெக்ஷன் ஆகும். ஒன்றையில் ஏதோ ஒரு சின்ன கட்டி வந்துச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் விட்டீங்கன்னா, செக் பண்ணாமல் விட்டிங்கன்னா அந்த கட்டி என்ன ஆகுது தெரியுமா, கேன்சராக மாறுது. நான் மாறுது பிகாஸ் அது எடுக்க வேண்டிய நேரத்தை நீங்கள் எடுத்தால் மாற்றத்தான் அது என்ன ஆகாது, பெரிய ப்ராப்ளமில் உங்களை கொண்டு போவாது. இப்போ ஏன் இன்னைக்கு உங்கள் லைஃப்பில் வந்து நீங்கள் சோர்ந்து போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். முதலாவது நம்ம சோர்ந்து போகிறதுக்கு காரணமே, நம்ம வாழ்க்கையில் நன்மை செய்து தான் நீங்கள் சோர்ந்து போய்க்குவீங்க. கிறிஸ்டியன் லைஃப்பில் வந்து எல்லாருமே உங்களை ஏமாற்றுவாங்க. எல்லாரும் உங்களை என்ன பண்ணுவாங்க, இதுதான் சத்தியம். நீ எவ்வளோ நல்லவனாக இருக்கிறியோ அவ்வளோ உன்னை என்ன பண்ணுவாங்க, இந்த உலகம் ஏமாற்றணும், இவனை மிஸ்யூஸ் பண்ணும். நீ ஒரு வேளை அன்பாக இருந்தேன்னு வச்சுக்கோ, அந்த அன்பை வச்சே உன்னை என்ன பண்ணிடுவாங்க, யூஸ் பண்ணிடுவாங்க. ஒருவேளை நல்ல கொடுக்குறவனா இருந்தீன்னா,
காசு நீ அவங்க கொடுக்குறவனா இருந்தால் காசு வாங்குற வரைக்கும் நல்லா பேசுவாங்க, வாங்கிட்ட பிறகு ஒரிஜினல் வெளியே வரும். இது எல்லாமே தேவனுடைய பிள்ளைங்களுக்கு வர வர நீங்கள் என்ன ஆகிடுவீங்க தெரியுமா? சோர்ந்துடுவேன். என்னடா நம்ம கெட்டது பண்ண பிறகு தான் நம்மளுக்கு இப்படி வந்துச்சு, நம்ம நல்லது செய்யும் போது கூடவா நம்மளுக்கு இப்படி வரும்? ஆனால் பைபிள் சொல்லுது, நன்மை செய்கிறத என்ன பண்ணாத, சோர்ந்து போவாத. ரொம்ப பேர் சூசைட் பண்ணிக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நான் எவ்வளோ நல்லது பண்ணேன் அவங்களுக்கு, அவங்க எனக்கு இந்த மாதிரி துரோகம் பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி வாழ்க்கையை நான் வாழ்கிறது வேண்டாம், சோர்ந்து போயிட்டாங்க. சோர்ந்து போகிறதுக்கு ஒரே ஒரு காரணம் என்னென்னா சிக்னஸ். சொல்லுங்கள், சிக்னஸ். இன்னைக்கு நீங்கள் கூட ப்ரேயர் பண்ண முடியாதது காரணம் என்னென்னா, யூஆர் எஃபெக்டட் பை சம் ஃபீவர். அந்த ஃபீவர் என்னன்னு நான் சொல்ல முடியாது. டிப்ரெஷனாக இருக்கலாம், கோவமாக இருக்கலாம், வெறுப்பாக இருக்கலாம், ஆங்ஸைட்டியாக இருக்கலாம், என்ன சொல்கிறது, எரிச்சலாக இருக்கலாம். பட் I want to tell you clearly, it is all a sickness. Today you are not able to praise because you are completely into sick. பைபிள் ரொம்ப நல்லா சொல்லு, யாராவது ஒருத்தர் பலவீனமாக இருந்தா இன்னொருத்தர் என்ன பண்ணணுமா, நம்ம பலப்படுத்தணுமா. அயன் ஷார்ப்பன்ஸ் அண்ட் அதர் அயன். கறிக்கடையிலலாம் போனீங்கன்னா கத்தியை தீட்டுறதுக்கு இன்னொரு இரும்பு வச்சுருப்பான். காரணம் என்னென்னா, கத்தியை தீட்டணும். இன்னைக்கு நீங்கள் ஏன் சோர்ந்து போகிறீங்கன்னா, நீங்கள் மனுஷனுக்கு செஞ்சதுனால தான் நீ சோர்ந்து போயிட்ட. நீ மனுஷனுக்கு செஞ்ச மாதிரி செய்யாத, கடவுளுக்கு செஞ்ச மாதிரி செஞ்சினா தான் சோர்ந்து போக மாட்டேன். அல்லேலூயா. ஒரு அம்மா ரொம்ப நல்லா சொன்னாங்க. அவங்க அம்மா வந்து பெட்ரிடன் ஆகிட்டாங்களா. பெட்டில் இருக்கும்போது யூரின் மோஷன் எல்லாம் பெட்லேயே போயிடுவாங்களாம். பொண்ணு வந்து டைப்பரெல்லாம் மாற்றமா. டைப்பர் மாற்றிட்டு வீட்டில் போய் கிச்சனில் போயிட்டு இன்னொரு சமையல் செய்கிறதுக்குள்ளே திருப்பி மோஷன் பண்ணிட்டு பெட்டை கலீஜ் பண்ணிட்டுக்கிறாங்களாம். அதுக்கு அவங்க பொண்ணு பார்த்து சொன்னாங்களா, என்னம்மா உண்டு, அதோட நீ செத்தே போயிடலாம், இவ்வளோ டார்ச்சர் கொடுக்குற, ஏன் உயிரை வேறு எடுக்கிற அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிடுச்சான். அப்போ ஒரு நாள் ஒரு மெசேஜில் சர்ச்சுக்கு போகும்போது ஒரு செய்தியை கேட்டாங்களா. என்ன செய்தியை கேட்டாங்கன்னா, நன்மை செய்கிறதுல சோர்ந்து போ. சார் அது சொல்லியா, ஏதாவது நன்மை செய்தினா மனுஷனுக்கு செய்யாத, அது யாருக்கு செய்ததை போல இருக்கட்டும், கடவுளுக்கு செய்ததை போல இருக்கட்டும் அப்படின்னாரு. அப்போ ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசினாங்க. என்ன பேசினார்னா, உங்கள் அம்மா இருக்கிற இடத்துல நீ கடவுளை வச்சுடு. இது கடவுளுக்கு செஞ்ச மாதிரி நீ செஞ்சினா தான் நீ என்ன ஆக மாட்ட, சோர்ந்து போக மாட்ட. இன்னைக்கு நீங்கள் கூட சோர்ந்து போகிறதுக்கு காரணம் என்னன்னா, நீங்கள் கெட்டது பண்ணதுனால நீ சோர்ந்து போகல, சில நல்ல காரியங்கள் பண்ணி தான் நீ என்ன ஆகிட்டுக்க. ஏன் தெரியுமா? நீங்கள் நல்லது பண்ணி உங்களுக்கு என்ன வரல, அவங்கள்ட்ட தான் நல்லது வராது. நம்ம பண்ண போறியா, அவங்கள்ட்ட நல்லது வராது. எங்கேருந்தோ கர்த்தர் நம்மளுக்கு நல்லது அனுப்புவார். உன் பெத்த புள்ள உனக்கு நல்லது பண்ணதோ பண்ணலையோ, பையனையோ சரி பொண்ணும் சரி, ஒருவேளை அவங்க பண்ணலாம் கூட சரி, நீ அதை தேவனுக்காக நீ அதை செய்த தொட்டு தகப்பனாகிய இயேசு உனக்கு அவர் செய்வார். அல்லேலூயா. நீ என்ன கனப்படுத்தினா, இதெல்லாம் நீ தேவனை கனப்படுத்துற விதத்தினால தான் நீ. ஆனா இது உனக்கு வலிக்கும். இந்த வலியில நீ என்ன ஆயிடுவே தெரியுமா? ஜெபம் பண்றதை நிறுத்திடுவேன். ஏன்னா ஆண்டவரே, நான் எல்லாருக்கும் நல்லது தான் பண்றேன், ஆனா எனக்கு ஏன் இவ்வளோ சோதனை? சில பேர் எங்கள் பிரதர்ஸுங்கெல்லாம் கேட்டு, நான் குடிக்கும் போது யாரும் என்கிட்ட இந்த மாதிரி எல்லாம் பேசவே மாட்டாங்க, நான் சண்டை போடும் போது யாரும் என்கிட்ட இப்படி பண்ண மாட்டாங்க. ஆனால் இன்னைக்கு மாற்ற எல்லாரும் ஏன்ட்டு சோர்ந்து போவாத, சோர்ந்து போவாத, ஊழியத்தில் சோர்ந்து போயிடாத, தேவ அபிஷேகத்தை சோர்ந்து போயிடாத. ஆனால் பைபிள் சொல்லுது ரொம்ப நல்லா, யார் சோர்ந்து போவாங்கன்னா, வியாதியாக இருக்கிறவங்க தான் என்ன ஆவாங்க. இன்னைக்கு நீங்கள் ஒன்று செக் பண்ணி பாருங்க. ஆர் யூ ஓகே இன் யுவர் ஸ்பிரிச்சுவல் லைஃப் ஆர் ஆர் யூ இன்டு அ சிக்னஸ்? இன்னைக்கு ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் சிக்னஸ் ஆயிருதுன்னா ஃபிசிக்கலாக கூட தெரிஞ்சிடும். மூஞ்சில் சிரிப்பே வராது, ஒரு மாதிரி ஆகிடுவாங்க, யாரோ பார்த்தாலும் எரிச்சு விழுவாங்க, கோமா. காரணம் என்ன? தேர் சிக். தலைநோவு வந்தால் எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, எரிஞ்சு எரிஞ்சு விழு. காரணம் தேர் சிக். இன்னைக்கு சில பேர் அதோட இன்னொரு பெரிய வார்த்தை சொல்லுவாங்க, செத்துட்டாலே நல்லா இருக்கும்டா. என்னடா வாழ்க்கை இது, இவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாமே வேஸ்ட்டாக போதும், செத்தாவே நல்லா ஆகலாமே. நான் என்ன கல்யாணம் ஆனவங்கள ரொம்ப பேர் சொல்லிக்கிறத பார்த்துக்கிறேன். இல்லை பிரதர், எனக்கு இந்த வாழ்க்கையை பிடிக்கல, நான் வாழ்க்கையை என் பண்ணிக்கலான்ங்கிறேன். 4-5 பிள்ளைங்களை பெற்றுட்டுக்கிற அம்மாங்க சொல்கிறாங்க, இல்லை பிரதர் என்னால் முடியல, பணம் ஒரு பக்கம், குடும்பத்தை ஒரு பக்கம், ஸ்ட்ரெஸ். பிகாஸ் அது அவங்களை என்ன பண்ணுது, கொலாப்ஸ் பண்ணுது. சேம் வே பிரதர்ஸ், நீ நன்மை செய்கிறதுல கூட நீ சோர்ந்து போயிட்டீங்கன்னா உன் லைஃப்பில், நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்களேன், பிசாசு உன்னை அட்டாக் பண்ணிட்டான்னு அர்த்தம். பிசாசு உங்களை, அதுக்கு தான் உன்னால் ப்ரேயர் பண்ண முடிய மாட்டேங்குது. நீ தேவையில்லாத காரியத்தை யோசிக்கிறத தான் உன் பிஹேவியர் சேஞ்ச் ஆகுது.
நீ ஆண்டவரை பற்றி யோசிக்கும் போது ஆண்டவர் உன்னை பற்றி யோசிக்க தெரிஞ்சால் உன் பிஹேவியர் சேஞ்ச் ஆகாது. ரொம்ப பேர் நீ எங்கள் ஊழியக்காரர் கேட்டுக்கிற நீ நல்லா இருக்கிறியான்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்க? போய் சொல்லுவாங்க நான் நல்லா இருக்கிறேன்ட்டு. ஆனால் உண்மையாக பார்த்தா அவங்க என்ன இருக்க மாட்டாங்க, சும்மா வார்த்தைக்காகத்தான் நல்லா இருக்கும். சில பேர் ஸ்டேட்டஸில் போட்டு காட்டிடுவாங்க நான் நல்லா இருக்கிற மாதிரி. ஆனால் ஒரிஜினல் எப்படி இருக்கோ தெரியுமா? they will not be the same. I want to tell you brothers, இதுக்கு எல்லாமே ஒரே ஒரு முற்றுப்புள்ளி தான். அது தேவ சமூகம், தேவனுடைய ஆலயம். ஆமென். அல்லேலூயா. நல்லா சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு நன்மை செய்யறதுல நீங்க ஏன் சோர்ந்து போறீங்க அப்படின்னு காரணம்னா, முதலாவது நீங்க மனுஷனுக்கு செஞ்சதோட தான் அப்படி ஆவறீங்க. ரெண்டாவது ஒரு மனுஷன் ஏன் சோர்ந்து போறான் அப்படின்னா வாசிக்கலாம். லூக்கா 22 அதிகாரம் 32 வசனம். அடுத்தது நீதிமொழிகள் 16:24 எடுங்க. இப்போ மைக் தான் கொடு, காணாப்பா வாசிக்கிறவங்க கூட இன்னொரு மைக் கொடு. அதுக்கு தான் அவ்வளோ பெருசு. இப்போ மிக்சர் வாங்கிக்கிறோம், கொடு கொடு. லூக் 22:32 தமிழ்லேயும் வாசிங்க, இங்கிலீஷில் எடுத்தால் இங்கிலீஷ்லேயும் ஒரு மைக் கொடுப்பான், வாசிக்கிட்டோம். ம் ஆ நீ குணப்பட்ட பிறகு உன் சகோதரரை நீ என்ன பண்ணுறாரு? குணப்படுத்துங்கன்றார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்மளே சுகம் இல்லைன்னா மற்றவங்களை நம்ம என்ன பண்ண முடியாது. இன்னைக்கு ரொம்ப பேர் நீங்கள் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கிறீங்க, நீங்கள் ட்ரெஸ் எல்லாம் நல்லா பண்ணுறீங்க, ஆனால் நீங்கள் உங்களுக்கு இன்னும் குணம் கிடைக்கல. அதுக்கு தான் நீங்கள் என்ன பண்ண மாட்டேங்கிறீங்க, இன்னும் ஊழியம் பண்ண மாட்டேங்கிறீங்க. நீங்கள் குணமான பிறகு தான் நம்ம என்ன பண்ண முடியும், ஊழியம் பண்ண முடியும். ஏன்னா பேஷண்ட்டுக்கிட்ட போயிட்டு இன்னொரு பேஷண்ட் போனால் என்ன ஆகிடும், இன்னும் வஸ்ட்டாக தான் ஆகிடும். நீங்கள் டாக்டராக மாறணும். ஆணுடைய பிள்ளைங்களுக்கு 10 வருஷம் தான். சர்ச்சுக்கு வரவங்க உங்களை பார்த்து சொல்கிறேன், 10 வருஷம் தான் உன் லைஃப். 10 வருஷத்தில் நீ எப்படி ஆகிட்டுக்கணும்னா, இப்போ நம்ம குழந்தை பிறந்தா நம்ம என்ன ஆசைப்படுறோம்? அம்மாங்கெல்லாம் பிள்ளைங்களாம் பிறந்தா என்ன ஆசைப்படுறீங்க? வளரணும்னு ஆசைப்படுறோம். ஃபஸ்ட்டு என்ன ஆசைப்படுவாங்க? ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? பேச. நெக்ஸ்ட்டு நடக்கணும். நெக்ஸ்ட்டு ஓடணும், பிடி உஷா மாதிரி. நெக்ஸ்ட்டு ஸ்கூலுக்கு போகணும். எல்லாம் என்ன பண்ணுறோம் நம்மலாம் ஆசைப்படுறோம். நம்ம பிள்ளைங்கெல்லாம் இப்படி. இப்போ கூட என் பிள்ளை என்ன ஆகுது, என்னை அப்பான்னு கூடும் போது என் பிள்ளை பேசுதுன்ட்டு எனக்கு என்ன வருது ஆசை. நான் கூட அவ்வளோதான் உங்களை பார்த்து சொல்கிறேன், சர்ச்சுக்கு நீங்கள் போனீங்கன்னா அந்த அப்பா சந்தோஷப்படணும் நீ வந்துட்டேன்ட்டு. இல்லைன்னா சர்ச்சுக்கு போய் வேஸ்ட்டுமா. அதோட நம்ம கடவுளை வணங்குறதே வேண்டாம். நார்மலாகவே எங்கேயோ ஒரு மூலையில் நீ எழுந்துட்டு எதனா ஒன்று பண்ணின்னு போயிடலாம். கரெக்டாக இல்லைங்களா? நீங்கள் வளர்ச்சி இல்லாத மரத்தை கர்த்தர் என்ன சொல்கிறாரு? கனி தராத மரம், வியாதியாகிற மரம் கனி தராது. ஏன்னா அத்தே தூக்குறதுக்கு இன்னொருத்தர் வேணும். இன்னைக்கு அநேக கிறிஸ்டியன்கள் இன்னைக்கு 10 வருஷம் சர்ச்சைக்கு போகிற சின்ன ஒரு பிரச்சனை கூட உன்னால் சால்வ் பண்ண முடியலன்னா, யூ ஹவ் நாட் yet been tasted the word of God. சத்தியத்தை நீங்கள் என்ன பண்ணல? 10 வருஷம் தான். 3 வருஷத்துல நீங்கள் எப்படி இருக்கணும் தெரியுமா? சின்ன சின்ன பிரச்சனைலாம் நீங்களே சால்வ் பண்ணிடணும். 3 வருஷம் டைம் சர்ச்சுக்கு வந்த பிறகு. 5 வருஷத்தில் சாவை மேற்கொள்கிற பலன் வந்துடணும் உனக்கு. சாவு வந்தால் கூட சவாலாக சந்திக்கிற அளவுக்கு உனக்கு என்ன வந்துடணும்? பலன் வந்துடணும். 10 வருஷத்தை பிசாசுக்கிட்ட சண்டை போடுற பலன் வந்துடணும். 11 வருஷத்துலேருந்து நெக்ஸ்ட் நீ என்ன பண்ணணும்? நீ எங்கே போனாலும் ஊழிய பரவணும். அல்லேலூயா. நீங்கள் வியாதியாக இருந்தீங்கன்னா மற்றவங்களை நீ என்ன பண்ண முடியாது. அதுக்கு தான் ஆண்டவர் பேதுருவை பார்த்து சொல்கிறார், நீ என்ன ஆவு? நீ குணமாவு. யூ பி ஹீல்ட். ஏன் இவ்வளோ சோர்வு பிரதர்? உங்களுக்கு நல்லா சம்பாதிக்கிறீங்க, நல்ல வீடு வாசல் இருக்குது, என்னத்துக்கு உங்களுக்கு இவ்வளோ சோர்வு? காரணம் என்ன தெரியுமா? நீ யாருக்கும் நல்லது பண்ணிக்குவே. அந்த நல்லதுனால உனக்கு என்ன ஆகிக்க தெரியுமா? ஹர்ட் ஆகிக்குவீங்க. நீங்கள் அம்மாங்க ரொம்ப ஹர்ட் ஆகிக்குவீங்க. உங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்கள் பண்ணி, உங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்கள் எல்லாம் பண்ணுவீங்க. லாஸ்ட்டில் அவங்க ஏதாவது தப்பு பண்ணிட்டா உங்களுக்கு ரொம்ப ஹர்ட் ஆகிடுவீங்க. அதை மறக்கவே மாட்டீங்க. ஒரு மாதிரி கோமா போன பேஷண்ட் மாதிரி ஆகிடுவீங்க. எப்போவுமே அதே பேசுவீங்க. காரணம் என்னென்னா, உங்கள் பிஹேவியர் கூட என்ன ஆகுது, வெளியோ சேஞ்ச் ஆகுது. பார்த்தியா? ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல கூட அதுதான். உங்கள் ஸ்பிரிச்சுவலாக நீ கரெக்டாக ஸ்டாண்டர்டாக இல்லைன்னா உங்கள் பிஹேவியரில் வச்சு நான் என்ன பண்ணிடலாம், கண்டுபிடிச்சிடலாம். இட்ஸ் பிகாஸ் யூ ஆர் சிக் இன் யுவர் ஸ்பிரிச்சுவல் லைஃப். முதலாவது ஒரு தேவ பிள்ளை பலனா நிற்கணும்னா முதலாவது அவங்க பலன் அடைய வேண்டும். அவங்க என்ன அடைய வேண்டும்? இன்னைக்கு மொபைலுக்கெல்லாம் பவர் பேங்க்னு ஒன்று கொடுத்துக்கிறாங்க. என்ன கொடுத்துக்கிறாங்க? அது நீங்கள் எங்கே போனாலும் கேரி பண்ணலாம்.
அதை வீட்டில் சார்ஜ் போட்டு அந்த பவர் பேங்கை நீங்கள் கேரி பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் மொபைல் பேட்டரி லோ ஆயிடுச்சுன்னா அதை நீ இமீடியட்டாக என்ன பண்ண, எங்கேயும் பவர் எல்லாம் அதை யூஸ் பண்ணிக்கலாம். தட் இஸ் வை வி கால் பவர் பேங்க். இன்னைக்கு உங்கள் லைஃப்பில் கூட சரி, when you lose your power, you should come to a place where you get power. உங்கள்கிட்ட பவர் போயிடுச்சுன்னா பவர் வர எடுத்துக்கு நீ வந்தா தான் உனக்கு என்ன வரும். நீ பலவீனமா இருந்தீனா உனக்கு பலன் வேணும் என்று சொன்னா உனக்கு பலன் தர இடத்துக்கு நீ வந்தா தான் கர்த்தர் உனக்கு பலன் தருவார். அது வரைக்கும் நீ சோர்ந்து தான் இருப்ப. சின்ன பிரச்சனைக்கு நீ சோர்ந்து போயிடுவ. சின்ன பிரச்சனைக்கு அப்படியே கம்மி ஆயிடுவீங்க. காரணம் என்ன தெரியுமா, நீங்க இன்னும் வளரல. பொண்ணுங்கள்லாம் வயசுக்கு வந்த பிறகு என்ன ஆசைப்படுறீங்கம்மா, எனக்கு ஒரு ஆசை வந்துச்சு, நான் வயசுக்கு வந்துட்டேன், நடைய ஸ்டைலே மாறு. உங்களுக்கு ஒரு ஆசை வருது பார்த்தியா, நான் மெச்சூர்ட் ஆகணும் அப்படின்ட்டு. பையன் கூட சரி, நீ தாடி வரணும், மீசை வரணும்னு ஆசைப்பட்றேன், அதுலெல்லாம் வளரணும்னு ஆசைப்பட்றல. ஏன் கடவுளுக்காக வளரணும்னு என்ன பண்ண மாட்டேங்கிற, ஆசைப்படுகிற. தேவையில்லாத ஆசைங்கள்லாம் வருது, உண்மையான ஆசை மட்டும் லாஸ்ட்டில் வருது. பொய்யாகிற அன்புங்களுக்கெல்லாம் உண்மையாகிறீங்களே, உண்மையாகிற அன்புக்கு ஏன் பொய்யாகிறீங்கன்னு நான் கேட்குறேன். ஏமே நல்லையிலோயா, கரெக்டாக இல்லைங்களாம்மா? என்ன நம்மளுக்கு இவர் ஏமாத்தினாரு, என்ன துரோகம் பண்ணார் இவர்? நீங்க திரும்பி பாருங்களேன், ஒரு துரோகம் கூட பண்ணாத நல்ல ஒரு தகப்பன் நம்மளுக்காக. ஆமே நல்லையிலோயா. இவருக்கு நம்ம துரோகமே நினைக்க கூடாது, செய்யறதுன்னு இல்லை, நினைக்க கூட போடக்கூடாது. அது பெரிய குற்றமாக மாறிடும் நம்ம லைஃப்ல. ஆமே நல்லையிலோயா. இப்போ ஒரு பவர் பேங்க் இருந்தால் தான் அந்த மொபைலுக்கு என்ன வருது, பவர். நீங்க ஏன் சோர்ந்து போறனா, இன்னைக்கு அநேக இடத்துல நீ சோர்ந்து போகும்போது நீ பேசிட்டுங்க கூட போய் உட்கார்ற. ஒரு பேதி பிடிச்சவன்கிட்ட போய் உட்காந்தா உனக்கும் டைரியா தான் வரும். சர்ச்சில் கூட உங்களுக்கு நான் எப்பவுமே சொல்லுவேன், வெறியகிற ஃப்ரெண்ட்ஷிப் மாற்ற விடக்கூடாது. சர்ச்சில் கூட சில லூஸ் மோஷன் பேஷண்ட்டுங்க கிட்ட நீ தூரம் வரணும். பார்த்துக்கிறீங்களா? சர்ச்சில் நீங்கள் பார்த்துக்கிறீங்களா? ஒரு டீம் ஃபார்ம் ஆகும். இது என்ன டீம் ஃபார்ம் ஆகும்னா, ஒரு ஆஃப் பாயில் டீம்கள் ஜாயின் ஆகும். இங்கேருந்து ஒரு டீம் ஜாயின் ஆகும். ரொம்ப ஓவரா பக்திமான்கள் ஒரு டீம் ஜாயின் ஆகும். இது ஜிராஃபி எல்லாம் தெரியும். யானை டீம் ஒன்று ஜாயின் ஆகும். உக்காந்தா இந்த சேர் தான் எனக்கு வேணும். தமிழ்நாட்டிலலாம் சாவெல்லாம் இப்படி தூக்கின்னு போவாங்க, இன்னொரு சாவெல்லாம் சேரில் தூக்கின்னு போவாங்க. இந்த பிலீவர் செத்துட்டா இந்த சேரோட தான் நான் தூக்கின்னு போறேன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா, நல்லா சொல்லுங்க அல்லேலூயா. ஸோ சர்ச்சில் கூட சத்தியத்தை கேட்க விடாத இடத்துல போய் உக்காராத. டேக் அ பிளேஸ் வேர் காட் வாண்ட்ஸ் டு ஸ்பீக் டு யூ. ஆபிரகாமை பார்த்து சொன்னார், இங்கேருந்து என்ன பண்ணு, போ சர்ச்சில் உக்காந்தா பக்கத்தை தெரிஞ்சவங்களுக்கு பக்கத்தில் உட்காராதீங்க. அவங்க எதனா சிரிச்சின்னு வாங்க, எதனா பேசி உங்கள்கிட்ட ஆண்டவர் பேசுறத நீ என்ன பண்ணிடுவேன். மெடிசன் கொடுக்கும்போது நீ மிஸ் ஆயிட்டீன்னா வியாதி குணமாகாது. இன்னைக்கு சின்ன பிரச்சனை கூட குடும்பத்தில் பெரிய பிரச்சனையாக பண்ணுறதுக்கு காரணமே அவங்க என்ன ஆகுறாங்க தெரியுமா, வியாதி ஆயிட்டுக்கிறாங்க. பிரதர் நான் சொல்லட்டுங்களா, நீங்கள் வளர்ந்துக்கிற வளர்ப்பு எனக்கு தெரியுது, உங்களையெல்லாம் எவ்வளோ அழகாக கர்த்தர் வளர்த்துக்கிறார். ஏதோ தேவையில்லாத காரியத்துக்கெல்லாம் யோசித்து நீ என்னங்கிற, இன்னைக்கிற சந்தோஷமான நாட்களை நீ என்ன பண்ணுகிற, இழதன்கிற. ஃபஸ்ட்டு நீ வியாதி போனா குணமாகிற இடத்துக்கு நீ என்ன பண்ணணும், வரணும். குணமாகிற இடம் எது? சத்தமா சொல்லுங்க, சபை. அல்லேலூயா. ஏன்னா திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் ஆல் சனியன்ஸ் யூ வில் மீட். எல்லா ஜனங்களையும் பார்க்குவீங்க. ஏதாவது காலையில் ஏஞ்சி நல்ல நியூஸை பார்க்க முடியுதா? அயன் பாக்ஸை வச்சு பொண்டாட்டி புடிச்சுன்னா சாவ வச்சுட்டுக்குது. புள்ள ரொம்ப கத்திச்சுன்னு ட்ரம்மில் போட்டு சுத்தனியில் வேக வச்சுட்டுக்குது. ரொம்ப கத்தனான்ட்டு 4th ஃப்ளோர்லேருந்து தள்ளிட்டுக்குது. மைசூர் டேமுக்கிட்ட எங்கேயும் ஹஸ்பண்ட் போய்கிறார், ஒய்ஃப் இப்படி நில்லி நிற்குது. ஒய்ஃப் இப்படி நில்லி ஒரு ஃபோட்டோ எடுத்துக்குது. பீச் விட்டது, கடல்கிட்டது, 2 பக்கம் கடல், இங்கே நடுவில் இப்படி நில்லி. ஹஸ்பண்டுக்கு சொல்லிக்குது, நீ இப்படி நில்லு. இவர் இப்படி நில்லுகிறார், பின்னாடியிலேருந்து தள்ளி விட்டுட்டுக்குது. நம்ம சர்ச்சில் இருக்கிறவங்க யாரும் அப்படி இல்லை. அவனுக்கு பாவையா, அவன் ஸ்விம்மிங் தெரிஞ்சுக்குது. பாப்பா கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி ஸ்விம்மிங் கற்றுக்கங்க. அவன் ஸ்விம்மிங் அடிக்கிறதுக்கு கரையோரமாக தாண்டி கல் மேலே போய் உக்காந்துட்டு கத்தின்கிறானா, ஹெல்ப் ஹெல்ப் பண்ணு.
ரோட்டில் போகிறோம், யார் இவர் கத்தின்கிறாருன்னு. அவன் ஒய்ஃப் தூரத்துலேருந்து பார்த்துங்க, யாருன்னா வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. கயிறு எடுத்து போட்ட பிறகு கயிறு பிடிச்சின்னு வெளியே வரான். வெளியே வந்து போய் சொல்கிறான், சார் தள்ளிடுச்சு சார் இது தான் இப்படி கார் வச்சு தள்ளிடுச்சு சார் இது. யாரும் நம்புற மாதிரிக்குதா இந்த மாதிரியெல்லாம்? இந்த மாதிரியெல்லாம் நடக்குதுமா. புருஷனை சாவாச்சிட்டு காரியமே பண்ணி முடிச்சுட்டுக்குது. 1.5 வருஷம் விட்டு கண்டுபிடிச்சிக்கிறாங்க, மனைவி தான் சாவாச்சிக்குதுமா. பாவமா. அப்படியெல்லாம் ஒரு கொலை வெறி இருக்க. பிரதர் நீங்க கூட சைலண்டா இருக்கு. ரொம்ப பண்ணீங்கன்னா லூஸ் மோஷன் மாத்திரை தான் போட்டு. அவன் நல்லையா. நீங்க குணமாகணும்னா குணமாற இடத்துக்கு என்ன பண்ணணும்? ஹாஸ்பிட்டலுக்கு வந்தா மாற்றம் நீங்க என்ன ஆக மாட்டீங்க. டாக்டரை வந்து மீட் பண்ண பிறகு தான் என்ன ஆவ. டாக்டரை மீட் பண்ண மாற்ற குணமாக மாட்ட. டாக்டர் எழுதுற மெடிசனை நீ ஃபாலோ பண்ணாதான் என்ன பண்ணுவ. சர்ச்சுக்கு வந்தா நீ சோர்வு போவாது. பாஸ்டரை மீட் பண்ணா கூட சோர்வு போவாது. அவர் எழுதி கொடுத்த மாத்திரையை நீ செஞ்சினா மாற்றத்தான் உனக்குள்ள இருக்கிற வியாதி போகும். யாரெல்லாம் புரிஞ்சுக்கிற நீங்க மாற்றம் நல்லா கையை தட்டி சொல்லுங்க. Amen. Hallelujah. So many people come to church but they are not healed. ஹோட்டலுக்கு போனீங்கன்னா உங்கள் வயிறு என்ன ஆயிடுது, நிரம்பிடுது. கடவுள்கிட்ட வந்தால் கூட உன் மனசை ரொம்ப இன்னும் அந்த மாதிரி இடத்துல உக்காருங்க. சுசே பிரதர் உக்காண்டிக்கிறா இருப்பார். எனக்கு யார் வந்தாலும் என்னையும் ஆண்டவரை பிரிக்க முடியாத மாதிரி உக்காண்டுக்கிறேன். வெரி குட் பிரதர், அப்படித்தான் இருக்கணும். இப்போ நீங்கள் தேட்டருக்கு போகிறீங்க, தேட்டருக்கு போனால் எங்கே உக்காரீங்க? நடந்து போகிற வழியில் உட்கார மாட்டேன். யாரும் டிஸ்டர்ப் பண்ணாத இடத்துல அந்த மூவியை பார்க்கணுன்னு தான் என்ன பண்ணுவேன். யாருன்னா நல்ல ஒரு மூவி சீன் வரும்போது என்ன பண்ணுவீங்க? யாரா போனால் ஐய் டிஸ்டர்ப் பண்ணாது சார். காரணம் என்ன பண்ணிதாங்க, நல்ல ஒரு இன்சிடென்ட் இருக்கு. சேம் வே இந்த சர்ச் ஆல்சோ மெனி பீப்புள் கம் டு சர்ச் பட் ஸ்டில் லாஸ்ட். சர்ச்சுக்கு வராங்க ஆனாலும் தொலைஞ்சிட்டு இருக்கிறாங்க. காரணம் என்னன்னா, ஹிந்தியில் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க இதுக்கு, திமாக் खराब है. क्या बोलता सिस्टर? दिमाग खराब है. आप जाको मेंटल को जाको एक यूनिफॉर्म लेको जो மென்டல் அவனுக்கு ஒரு புது துணி வாங்கி கொடு. என்ன பண்ணுவாங்க? கிழிச்சிட்டு நல்ல துணி. நான் சர்ச்சில் கூட பார்த்துக்கிறேன். என்ன மென்டல் இதுன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. இவ்வளோ சத்திய சொல்லி கூட இந்த கோமா ஸ்டேஜ்லேருந்து வெளியே வர மாட்டேங்குது. நான் பைத்தியம். நீ பைத்தியமா தான் வந்த சர்ச்சுக்கு. இங்கேருந்து வெளியே போகும்போது நீ பைத்தியமா போகக்கூடாது. பேதைகளை கொண்டு ஞானிகளை வெட்கப்படுத்துற தேவனை சந்தித்தார். ஹல்லேலூயா. நல்லா சொல்லுங்க ஹல்லேலூயா. பேதைகளை கொண்டு நீ யாரு? அப்புறம் நீ உள்ள வரும்போது பேதை தான், வெளியே போகும்போது நீ யாரா போன தெரியுமா? வெளியே ஏமாந்துட்டுக்குவே. யாரோ ஒன்று வாழ்க்கையை பொண்ணுங்களுக்கு சொல்கிற ஒரு வேலை லவ் ஃபெயிலியர் ஆகிட்டுக்கலாம். பையங்களுக்கு சொல்கிறேன் ஏதோ பணத்தை தொல்லை இருக்கலாம். பையனுக்கும் லவ் ஃபெயிலியர் ஆகிக்கலாம். ஏதோ ஒரு ஃபெயிலியரில் நீ உள்ளே வந்த பேருக்கு ஃபெயிலியர் ஆகிறதுக்காக வரல, சக்ஸஸாக மாறதுக்காக தான் உள்ளே வந்த. நீ என் கடவுளை சந்திச்சுன்னா கண்டிப்பாக நீ ஃபெயிலியராக வெளியே போக மாட்டேன், சக்ஸஸாக தான் வெளியே போவேன். ஆமென். ஹல்லேலூயா. So it is not important that when you come to church that will be healed. You have to meet your doctor. Who is your doctor? ஏசப்பாவா? சரி, நான் இன்னொன்று கூட சொல்கிறேன். அந்த சிஸ்டர் சொன்ன மாதிரி ஒரு வார்த்தை, ஏசப்பா நம்மளுக்கு ஒரு சுகம் தர தேவன். பொண்டாட்டிக்கோ புருஷனுக்கோ சண்டை, இப்போ ஹெவி ஃபைட் ஆகிடுது. குக்கர் பறக்குது, ஒரு கட்டை பறக்குது. இப்போ ஏசப்பான்னு கூடுவீங்களா, ஆவியானவரன்னு கூடுவீங்க, இல்லை இவங்க ஆவியே எடுத்துடுவீங்களா? சண்டையில் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? கொஞ்சம் விடுங்க பிரதர், குத்திடுற அப்படியே, கொஞ்சம் வலி விடுங்க குத்துற அப்படின்னு என்ன மாட்டி விட்டுக்கிறாங்க. அதை பார்த்து போயிட்டு நானும் ஞானம் இல்லாமல் ரொம்ப எடுத்து கொஞ்சம் இங்கே வாங்க பிரதர் அப்படின்னு நிற்கிறாங்க. எங்கே நான் இந்த பானேஸ்வரி ரயில்வே ஸ்டேஷன் போலீஸ் ஸ்டேஷன் நிலைங்கிறேன். கொஞ்சம் நான் இன்னும் அட்ரஸ்க்கு லேண்ட்மார்க் அங்கன்னு பார்த்தா கம்ப்ளைண்டே பண்ணிட்டு என்ன மாட்டி விட்டுட்டாங்க இவங்க 2 பேரும். திரும்பி நான் போவேன், எனக்கும் தெரியாது இருந்துச்சு. நான் சுகமாயிட்ட பிறகு இனிமேல் அதுக்கெல்லாம் போகிறேன். நான் அதை தான் சொல்கிறேன், சர்ச்சில் தானே தாலி கொடுக்குறோம், நோட்டீஸில் எழுதிடலான்ங்கிறேன். ಇಲ್ಲಿ ನಿಮ್ಮನ್ನ ಕಟ್ಟಿಂಗ್ ಮಾಡಿದ್ರು
இல்லைன்னா கட்டுமா இருக்கு இல்லையே பன்றி இங்கே வர மாட்டாங்க. பிரசிடென்ட் ஸ்டேஷன் போகிறது மனசு லாயர்கிட்ட போலாவா. இப்போ என்ன சொல்கிறாங்க, இப்போ இன்னொரு நியூஸுக்கு கேள்விப்பட்டேன், லீகலாகவே போயிடல என்ன சொல்லுவாங்கப்பா, பேசிக்கிட்டே பிரிஞ்சிடலாமா. மியூச்சுவல் டிவோர்ஸ். யூ சிஸ்டர், இன்னொன்று நான் சொன்னேன், நான் ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க. டிவோர்ஸ்க்கு ப்ரீ வெட்டிங் ஷூட்டுக்குதுப்பா. டிவோர்ஸ் ஆனுங்க ஐ எம் டிவோர்ஸ்ன்னு ஃபோட்டோ கொடுக்குறாங்க. ஏன்னா உலகம் இது, ஏன்னா உலகம் பிரதர் இது ரொம்ப மோசமான. இந்த உலகத்தில் நீ நல்லுணா வாழ்ந்து ரொம்ப கஷ்டம். நம்மளை ரொம்ப ஏமாற்றுவாங்க. கரெக்டாக இல்லைங்களா? நீங்கள் உங்கள் பிள்ளைங்களுக்கு ரொம்ப அன்பு கொடுத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க தெரியுமா, கரெக்டாக நெய் மாதிரி பேசி எல்லா நெய்யும் உங்கள்கிட்ட வந்து பிடிக்கின்னு போயிடும். அப்புறமா அழகாக பொய் மாதிரியே வந்து சொல்லுமா, மம்மி சாரி மம்மி, டேடி சாரி டேடி. அப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு வெடி உள்ளே வச்ச மாதிரி ஆகிடும். அந்த நோவெல்லாம் உங்களுக்கு போனோன்னா நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வரணும். நீங்கள் எங்கே வரணும்? அது கூட நல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். போலி டாக்டர்கிட்ட போன போலியோ போட்டு ஹேண்டிகேப்பாக மாற்றிடுவான் அவனை. இன்னைக்கு ரொம்ப பிலீவர்ஸ் கூட why they are still handicapped is because they have not went to the right doctor. உண்மையை சொல்கிறேன் பாருங்களேன், எல்லா சர்ச்சும் சர்ச் இல்லை. எல்லா சர்ச்சும் ரெக்கார்டிங்கில் கேட்குதாப்பா இது சத்தமாக எல்லா சர்ச்சும் சர்ச் இல்லை. கேட்டோம் தூள் பண்ணலாம் வரா. மிக்சரெல்லாம் இப்போ வாங்கிட்டு இருக்கிறோம், இன்னும் சத்தமாக பேசுவோம். சத்தியத்தை பேசுறதுக்காக சாரி எல்லாம் நான் கேட்க மாட்டேன். உண்மை if I speak to truth I'll never ask sorry. That is the truth. டாக்டர்கிட்ட என்னைக்காவது டாக்டர் சாரி கேட்குறான், அவன் ஆட்டிடியூடே வேற மாதிரிக்கும். பேஷண்ட் ஒன்று வெயிட் பண்ண சொல்லணுமா. காரணம் என்னன்னா, இவன் பட்சிக்கிற அந்த ஞானக்குது அவனுக்கு எவ்வளோ லூஸ் மோஷன் ஆச்சுன்னுக்கும். அவன் கொடுக்குற ஒரே டேப்லெட்டில் பிக் பேதி ஸ்டாப். காரணம் என்ன, இஸ் a healer for your flesh. We are not the healer for your flesh, we are the healer for your soul. Your doctors, உங்கள் பாஸ்டர் வந்து உங்கள் சரீரத்தை குணமாக்கல. நான் சொல்லிட்டேன், சரீர குணமாகிறது ஒரு ரொம்ப பெரிய ஈஸின்ற, உங்கள் ஆத்மா குணமாகறதா ரொம்ப கஷ்டம். ரொம்ப பேர் கத்தியில் குத்துங்க கூட பொழிச்சிக்கினாங்க, வார்த்தையில் சொன்னவங்க பொழிக்கலமா, மனசு ஒஞ்சிட்டுக்கிறாங்க. அவங்களாம் ஒரு நாள் சாவல, டெய்லி சாவுறாங்க அவங்களாம். எவ்வளோ ஒய்ஃபுங்க என்கிட்ட வந்து சொல்லிக்கிறாங்க தெரியுமா, லவ் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படியெல்லாம் பார்த்தானா இவன், இப்போ அவ்வளோ கொடுமை கொடுக்குறாங்க என்ன. தேர் ஹர்ட். இப்போ இந்த மாதிரி ஜனங்கள்கிட்ட இருந்து நீ அடி வாங்கும் போது உனக்கு மருத்துவர் பண்ணுற இடமே தேவ சபை. அல்லேலூயா. ஒரு மனுஷன் சபைக்கு போகிறது நிறுத்திட்டானா அவன் வியாதியில முழிங்கிறான்னு அர்த்தம். என்ன என்கிறான்? ஒரு மனுஷன் சர்ச்சை என்னைக்கு ஸ்டாப் பண்ணுறானோ அன்னைக்கு அவன் வாழ்க்கையில் டிசீஸு ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஆனால் அவனுக்கு டிசீஸ் மாதிரியே தெரியாது. நீங்கள் பாருங்கள், ரொம்ப பேர் என்ன சொல்லுவாங்க, தடியாக நல்லாக்குறப்பா, நல்லா பயில்வான் மாதிரி கீரன்வாங்க. ஆனால் தோசை மாவெல்லாம் பாரு, சோடா மாவை போட்டால் என்ன ஆகுது, புஷ்ஷுன்னு ஊதுது. நீங்கள் தடியாக இருந்தால் நல்லாக்குறேன்னு நினச்சிடாதீங்க, செக் பண்ணி பார், புளிச்சு கூட போயிட்டுக்கலாம் உள்ள. ஆமாம் நிஜமா, தடியாக்கிறவங்க அஃபெண்ட் ஆகாதீங்க, செக் பண்ணிட்டு அஃபெண்ட் ஆவாங்க. டாக்டர் சொல்றதுப்பா, நான் இல்லை, ஐம் நாட் அ டாக்டரா. டாக்டர் சொல்றது, இந்த ஃபர்ஸ்ட் பொண்ணு இந்த வெயிட் என்ன பண்ணு, கம்மி பண்ணு. அந்த இன்ஜின் ஆயிலில் சாப்பிட்ற கபாபை என்ன பண்ணு, விட்டுரு. கரெக்டாக சொல்லு. காரணம் என்ன, நம்ம வியாதி என்ன ஆகணும், சர்ச்சுக்கு வந்தால் கூட உங்கள் டாக்டர் உன்னை பார்த்து இதை விடுன்னு சொன்னார்னா என்ன பண்ணு, வியாதி அப்போ தான் போவோம். இல்லைனா இன்னி வரைக்கும் இல்லை எண்ணி வரைக்கும் தானே உனக்கு அந்த பிசாசை பிடிச்சிருந்து தான் நீ குணமாகவே ஆக மாட்டாய். டயபிட்டிஸை க்ளீனாக சேஞ்ச் பண்ணலாம் தெரியுங்களா, பிபியை ரிவர்ஸ் பண்ணலாம், கர்ஸை பிளெஸ்ஸிங்ஸாக மாற்றலாம். மாற்ற முடியுமா, மாற்ற முடியாதா? யாரால மாற்ற முடியும்? தேவனுடைய பிள்ளைங்களால மாற்ற முடியும். ஏன்னா பைபிள் சொல்லுது, உன் சாபத்தை நான் ஆசீர்வாதமாய் மாற்றிருக்கிறேன்.
அல்லேலூயா. முதலாவது ஹாஸ்பிட்டலுக்கு வரணும். சோர்ந்து போறவங்க ரொம்ப ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுங்க சொல்றது அதுதான். ஏன் சர்ச்சுக்கு வரலன்னா சனிக்கிழமை சண்டை ஆயிடுச்சான். ஓ, சண்டைன்னா சண்டே கட்டு. சண்டை ஆகுறதுக்கு காரணமே சர்ச்சுக்கு வர்றதுக்கு தான். அந்த சண்டையை ஏன் ஆண்டவர் வச்சாருன்னா சர்ச்சுக்கு வர்றதுக்கு. இவங்க இதுதான் ரீசனாக என்ன பண்ணிடுவாங்க சொல்லுங்க, அப்படியே கூடையில் முட்டை போட்டு கோழியை உக்கார வைக்குது பாரு. எல்லா இடத்துக்கும் போய்க்குவாங்க, ஆனால் சர்ச்சுக்கு மட்டும் என்ன சொல்லிக்குவாங்க, கொஞ்சம் மனசு கஷ்டமாயிடுச்சு பிரதர், கஷ்டமா. எல்லாருக்கும் அப்படியே எடு சந்தோஷமாக, எல்லாருக்கும் கஷ்டம் தான். யாரு கஷ்டம் இல்லாத, கஷ்டம் இல்லாத கஷ்டம் இருந்துச்சு. காந்தி எங்கள் ஒய்ஃப் சொன்னாங்க, சி ஹவு காந்தி இஸ் கேவ் ஃப்ரீடம். நான் சொன்னேன், எங்கே ஃப்ரீடம் கொடுத்தாரு எனக்கு, சம்பாரிச்சா தான் போய் பேம்பர்ஸ் வாங்குறதாகுது, வாடிக்கை கட்டுறது, இதெல்லாம் ஃப்ரீடமே இல்லையே. எனக்கு உண்மையான ஃப்ரீடம் எது தெரியுமா, என் மைண்ட்லேருந்து எல்லாத்தையும் வெளியே எடுத்துட்டு நான் இருக்கிறேன்னு சொல்கிறாரு பாரு, அதுதான் எனக்கு உண்மையான ஃப்ரீடம். ஆமென், அல்லேலூயா. நீ சோர்ந்து போகிறதுக்கு காரணம் என்னென்னா கரெக்டான இடத்துக்கு வந்து சேரணும். சில சர்ச்சு விசுவாசிங்க என்ன பண்ணுவாங்க, சர்ச்சுக்கு வருவாங்க, அவங்க பிரச்சனையை யார்கிட்ட சொல்லுவாங்கன்னா, சொல்லுங்க, இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போகிறீங்க, பௌரிங் ஹாஸ்பிட்டலில் எல்லாம் வியாதிங்க இருக்குது, ஒன்று கிட்னி, லங்ஸு, போட்டி, கீட்டி எல்லாம் டேமேஜுங்க இருக்குது. இப்போ இதுங்கள்ட்ட போயிட்டு என் கிட்னி கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிட்டுக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த போட்டி போன பேஷண்ட் என்ன சொல்லும், உந்த கிட்னி போயிட்டுக்குது, இந்த போட்டி போயிட்டுக்குது. இப்போ நீங்கள் இவர்கிட்ட போய் உங்கள் பிரச்சனையை சொன்னீங்கன்னா இவர் போட்டி இது ட்ரீட்மெண்ட் ஒன்று கொடுத்துட்டாருன்னா உனக்கு நல்லாக்கிற போட்டி கூட என்ன ஆயிடுது, உனக்கு குணமாகிறத விட்டுட்டு நீ எல்லாம் ஆர்கன் ஃபெயில் ஆகிட்டு நீ என்ன போகிற. சர்ச்சில் கூட சரி, உன் ஃபேமிலி ப்ராப்ளம்ஸு பிலீவர்கள்ட்ட வந்து சொல்லாதீங்க. They are patient, they are coming to church. Come and say to your doctor. ஏன் டாக்டர்கிட்ட வர மாட்டாங்க நீங்கள் சொல்லுங்கள், நான் சொல்லிட்டா. எதனா பிரச்சனைனா ஏன் பாஸ்டர்கிட்ட போக மாட்டாங்கன்னா, பிஏயில் பிரச்சனை கிட்ட வராமங்கிறாங்க பாரு, அவங்க தான் பிரச்சனை. வீட்டில் சண்டை ஏன் நடந்துச்சுன்னா எங்கள் ஹஸ்பண்ட் அடி பண்ணிட்டாருன்னு சொல்லுவாங்க, ஆனால் 2 பேரையும் உட்கார வச்சு கேட்டால் இவங்க மேலக்கும். வைஃப் ஹஸ்பண்ட் வந்து சொல்லுவார் வைஃப் தான் தப்புன்ட்டு, 2 பேரையும் உட்கார வச்சு கேட்டால் தான் தெரியும் மெயின் கல்பிரிட்டை ஹஸ்பண்ட் ஆகுவார். இவங்க 2 பேரும் என்கிட்ட ஏன் வர மாட்டாங்கன்னா இவங்க கல்பிரிட்டு நான் கண்டுபிடிச்சிடுன்னு வர மாட்டாங்க. நீங்கள் மாற்ற கரெக்டாக என்கிட்ட வரலன்னா நான் வந்து உங்களுக்கு கரெக்டாக என்ன பண்ண முடியாது. வாரம் டான்ஸ் தான் அவங்க வர்ற வீட்டிலலாம் பார்த்துக்கிறீங்களா. இந்த ஒரே ஒரு பிரச்சனை தான் என் குடும்பத்தை என்ன எனக்கு இது ரொம்ப எனக்கு காரணம் என்னென்னா, இதுக்கு தான் நம்மளுக்கு ட்ரீட்மெண்ட் தேவை, இதுக்கு தான் நீங்கள் டாக்டர்கிட்ட போகணும். ஆமென், அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க, அல்லேலூயா. இப்போ ரொம்ப பேர் சொல்கிறாங்க என் கையில் காசை நிற்க மாட்டேங்குது. என்ன நிற்க மாட்டேங்குது, கையில் காசு கொடுத்தா இல்லை, 10 ரூபாய் காயின் நீ சக்தி கொடுத்தா எனக்கு. இப்போ இந்த காசு ரொம்ப பேர் என்ன சொல்றீங்க, கையிலே ஏன் நிற்க மாட்டேங்க, என் கையில் நிற்கிக்குதா. நான் பணம் என் கையில் நிற்குது, ஏன் உங்கள் கையை நிற்க மாட்டேங்குதுன்னா உங்கள் கையை கொஞ்சம் இப்படி துறந்துக்கிறீங்க, இப்படி போயிட்டு நீ என்கிட்ட வர மாட்டேங்கிறிய. வந்தா நீ எந்த ஓட்ட பையில காசு அனுப்பிங்கிற நான் கண்டுபிடிச்சிடுவேன். உங்கள் புருஷனை டார்ச்சர் பண்ணி 52 இன்ச் டிவி வாங்க வச்சுட்டுக்குவேன். வாங்குற 15 ரூபாய் சம்பளத்தில் 10,000 ரூபாய் இஎம்ஐ எது கட்டின்னுக்குவேன். என்கிட்ட வந்தால் திட்டுவேன் இல்லை நான். அதுக்கு தானே ஆண்டவர் நீ விடுதலை ஆக மாட்டார். அதுதான் தெரிஞ்சுக்கங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குதுக்கு ஒன்று கூட, ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் கூட இருக்குது. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் என்ன பண்ணுவாங்க பிரதர், இன்ட்ரெஸ்டாக பண்ணுவாங்க. கவர்மெண்ட் எம்ப்ளாயி பிரேமம்மா, கோஷாஸ் ஹாஸ்பிட்டல் ஆஃப் இந்தியா த பிரைவேட் லிமிடெட். ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் என்ன பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் சர்வீஸ் வந்து சொல்லக்கூடாது, செகண்ட் சர்வீஸ். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்து உன்னை எவ்வளோ ஜல்தி இந்த பெட்லேருந்து துரத்தணும்னு பார்க்குவாங்க. ஒன்று உன்னை ஹீல் பண்ணணுன்னு பார்க்குவாங்க, இல்லை உன்னை மேலே அனுப்பணும்னு பார்க்குவாங்க. ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் நீ போயிட்டா கூட நீ நல்லாக்கிறேன்னே வச்சு உன்னை என்ன பண்ணுவாங்க தெரியுமா. இப்போ புதுசாக ஒரு பெட்டு வந்துக்குது, இங்கே வந்து மிஷின் வச்சுக்கிறாங்களாம்.
பேஷண்ட் எடி படுக்குவாங்களா, இங்கேருந்து பம்ப் பண்ணமா. நீங்கள் ஐசியூலேருந்து எட்டி பார்த்தீங்கன்னா பேஷண்ட் என்னங்கிறாங்க. அப்போ ஐசியூவில் பார்க்குறாங்க, உயிர் இருக்குதுப்பா, தேங்க்யூப்பா, 4 நாள் விட்டு வராங்க. சாரி, வி ட்ரைட் ஆர் பெஸ்ட், பட் ஸ்டில் சாரி, உயிர் போயிடுச்சு. 4.5 லட்ச ரூபாய் பில் போடுற வரைக்கும் மெயின்டைன் பண்ணுவாங்க. சர்ச்சுங்க கூட ரொம்ப இருக்குது. உனக்கு பில் போடுற சர்ச்சுங்க இருக்குது தெரியுமா? ஹலோ, ஓ என்னப்பா எக்கோ இப்படி வருது? பில் போடுற சர்ச்சுக்கு இது உஷாராரு. சில சர்ச்சுக்கு இது அவங்களுடைய உயிரை தியாகம் பண்ணி உன்னை காப்பாற்றுற சர்ச்சுக்கு. நீ எந்த சர்ச்சுக்கு போய்கிற எனக்கு தெரியல. வியாதி போகிற சர்ச்சுக்கு போயிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உனக்கு என்ன ஆகாது, வியாதி போய்க்கும். தமிழ்நாட்டில் புத்தூர் கட் போடுற தாத்தா இப்படி வராரு, என்ன ஆயிட்டு இதுப்பான்னு கேட்குறாரு. இது ஒஞ்சிட்டு ஆமாப்பா, ஒரே கிக்கு. ஒரு ஆயா பாவம், அந்த ஆயா இதா சொல்ல இப்படி பிடிச்சிருக்கிறாங்க, நீட்டமான்ற அம்மாந்து ஒரே போது இது எல்போல அம்மாடுறாங்க. இல்லமா டாக்டர் ஸ்டெட்டஸ்கோப் வச்சு டெஸ்ட் பண்ணி அது என்னப்பா எடுக்குவாங்க, எக்ஸ்ரே எதுவுமே வேண்டாம், எங்க நோவு சொல்லு, ஒரு உதவு ஒன்று உருறா 100% ஈலாய்க்கிறாங்க அவங்க. அவருக்கு யார் மேல நம்பிக்கை தெரியுமா? அவர் கொடுக்குற மருந்து மேல ரொம்ப நம்பிக்கை. எனக்கு கொடுத்த இந்த வசனத்தின் மேல ரொம்ப நம்பிக்கை. என் சர்ச்சுக்கு வந்து இருக்கிறங்க வியாதியா வருவாங்க, ஆனா போகும்போது வியாதியா போக மாட்டாங்க. எங்க அப்பா சுகமாக்கித்தான் அனுப்புவார். அல்லேலூயா. நீங்களாம் ரொம்ப நல்லது பண்ணித்தான் ரொம்ப அடி வாங்கிக்குவீங்க. நல்லது தான் வாங்குங்க. நம்ம ஜீசஸ் கூட அப்படித்தான் வாங்கினாரு இல்லையா? என்ன பண்ணாருமா அவரு? என்ன லேடிஸ் கை பிடிச்சி இழுத்தாரா? இல்லை எவந்து காசுனா திருநாரா? 5 பொஞ்சாதி வச்சிருந்தாரா? யாருன்னா தண்ணி குடிச்சிருந்து எட்டி பார்த்தாரா? 8 பொண்டாட்டி வெயின்னு சொன்னாரா? ஒரு பொண்ணை பார்த்தாலே உன்னை மர்டர் பண்ணுறடான்னாரு. அந்த மாதிரி நல்ல கடவுளையே தொங்க விட்டாங்கம்மா. நீ கூட அவருக்காக வாழும் போது உன்னை தொங்க விடுறாங்களோ இல்லை இப்படி விடுறாங்களோ, ஆனால் ஆக மொத்தத்தில் நம்மளை வச்சு என்ன பண்ணுவாங்க, செய்வாங்க. ஆனால் கவலைப்படாத, உன்னை கர்த்தர் உயர்த்தது ரீச்சு. ஏன்னா அழைத்தவர் நம்மள உண்மை உள்ளவர். ஆமென். அல்லேலூயா. சோர்ந்து போவாத. ஒருவேளை நீ பண்ண தப்புனால சோர்ந்து போயிருக்கிறியா? இன்னைக்கு சொல்கிறேன், நல்ல ஹாஸ்பிட்டல் போ, நல்ல டாக்டர் மீட் பண்ணு. ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற பேஷண்ட்ஸ் எல்லாம் எப்படி தெரியுமா ட்ரீட் பண்ணுவாங்க? ATM மிஷின் போல் ட்ரீட் பண்ணுவாங்க. பேஷண்ட்டுங்களை இம்மீடியட்டாக டிஸ்சார்ஜ் பண்ண மாட்டாங்க. இம்மீடியட் தொட்டு நீ வரும் இரும்புன்னு வந்தா, ஓ சக்தி ஒரு வாட்டிக்கு இங்கே கூடன்னு போனேன். சக்திக்கு வந்து கொஞ்சம் ஃபிட்ஸ் இருந்துச்சு. அவர் பெட்லேருந்து ஸ்லிப் ஆகிட்டுக்கிறாரு. 4-5 வாட்டி பையனுக்கு பாவம் வந்துட்டுக்குது. கொரோனா டைம் அப்போ. நானும் பிரதர் பிரதாப், நான் அப்போ செயின் மோந்திரெல்லாம் போட்டுட்டு வந்து சக்தி தோல் மேலே தூக்கின்னு நானும் பிரதாப் பிரதரும் போனோம். ஹாஸ்பிட்டலில் போனதோ தொட்டாரு. ஓ இது ஏதோ ஒரு மூவில பார்த்த மாதிரி இருக்கு. டாக்டர் பாரு, கோவிட் பா, கொரோனா வந்துட்டுக்குதா பாரு, புள்ள உயிரோடுக்கிறா. ஒரு அட்மிட் பண்ணியிருந்தா இன்னைக்கு சக்தி இது ஒரு 3 வருஷம் காரியம் பண்ணிட்டுக்கோ நம்ம. பாவம் புள்ள சாவச்சுட்டுக்கு வாங்க பாவன. வாயில ஜொல்லு வந்ததுக்கே மூக்கில் பஞ்சு வைக்கிற அளவுக்கு பண்ணிட்டாங்க. நீ நல்லா வசமா ஒரு கச்சல போய் மாட்டேனா, மூக்கில பஞ்சு உண்மையில உன் ஆண்டவர் தூக்குறாரு மகளே அப்படின்னா போதும், இதுக்கு மூக்கில் 2 பஞ்சு வச்சா போதும். எல்லாரும் இப்படித்தான் ஏவாது போறாங்க. உன்னை உயர்த்துவார் மகளே, உன்னை தாங்குவார். யாரை உயர்த்துவாரு, யாரை தாங்குவாரு? பொய் தீர்க்க தரிசனம் வேற. நான் பார்க்குறேன் உன்னை கடவுள் உன்னை எங்கே வச்சுன்னுக்கிறாருன்னா, உன்னை கடவுள், அந்த கடவுள் உன்னை அப்படியே மலை மேல் பீடியில் வீட்டில் இருந்து நீ தாண்டா. இதெல்லாம் ATM மிஷின்ங்க.
குடு குடு குடு, அப்பொழுது கொடுக்கப்படும். குடு. இவர் கொடுக்க மாட்டாரண்ணா. குடு. ஒன் வே தான், டூ வே இல்லைங்களா? போக மாட்டேன். இந்த ருபுறாங்க பாரு, அந்த மாதிரி சில பேர் சொல்லுவாங்க, எவ்வளோ பாஸ்டருங்க சாஃப்டாக பேசுகிறாரு, வெளி பாஸ்டர் ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசுமா. ஆன்டிபயோட்டிக் ஏன் கொடுக்குறாங்க தெரியுமா? சொல்லுங்கள், ஏன் ஆன்டிபயோட்டிக் கொடுக்குறாங்க? நான் கொடுக்குறதெல்லாம் உனக்கு ஆன்டிபயோட்டிக் தான். நான் கொடுக்குறது உனக்கு எஃபெக்ட் ஆகிற மாதிரிக்கும், ஆனால் கண்டிப்பாக உனக்கு வியாதி உன்னை விட்டு போவோம். நான் எழுதி தரேன். என் பிள்ளைங்களெல்லாம் கேட்டுப்பார் எப்படிங்கிறாங்க. அந்த வாழ்க்கையிலே சுகமாக்குறாங்க, அவங்க வாழ்க்கையிலே சுகமாக்குறாங்க, பணத்துலேயும் சுகமாக்குறாங்க. நான் சொல்கிறேன்யா, வி ஆர் ரியலி பிளெஸ்ஸட்யா. அல்லேலூயா. சில வியாதி பேஷண்ட்டுங்க சொல்லவே மாட்டேங்குதே அல்லேலூயா. எவ்வளோ பேர் நல்லா இருக்கிறீங்க ஆண்டவர்னால? எவ்வளோ பேர் நல்ல சர்ச்சை குத்துறதுக்காக நல்லா இருக்கிறேன் நீ? அவ்வளோதான் பிரதர், அவ்வளோதான், சிம்பிள். நல்ல ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா உனக்கு வியாதி ஜல்தி என்ன ஆயிடுது, குணமாக. இல்லை உன்னை வச்சு என்ன பண்ணுவாங்க, ஏடிஎம் மிஷின் மாதிரி கறக்கிடுவாங்க. போனதுமே இந்த டெஸ்ட் எடு, அந்த டெஸ்ட் எடு, இந்த டெஸ்ட் எடு. ஏன் சொல்கிறாங்க சொல்லல? எல்லா மிஷினும் உன்னை நம்பித்தான் வாங்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு ஏதாவது அந்த இது உள்ளே போகிறவங்க என்ன பார்த்தாலே சிடி ஸ்கேனு, அந்த மிஷின் இஎம்ஐ கட்டினோன்னா இந்த நர்மம் அப்படி ತಲೆ ಟಚ್ ಆಗ್ತಾ ಇದೆ, ಇದು ಏನು ತಲೆನಲ್ಲಿ ಏನೋ ಪ್ರಾಬ್ಲಮ್, ಒಂದು ಸಿಟಿ ಸ್ಕ್ಯಾನ್ ತಗೊಂಡು ಬಂದ್ಬಿಡಿ, வெளியே எங்கே எடுக்காத, நம்ம ஹாஸ்பிட்டலே எடுன்னுவாங்க. எப்படி பம்பாடா போறியா அந்த மாதிரி சர்ச்சுக்கு? ஓ, நீ பணக்காரனே ஆயினியோ இல்லையோ, பாஸ்டர் வந்து டாப் ஆகிட்டுக்குவார். ஏன்னா மிஷினரி ஓடிங்கிறது உன்னால் தாங்க, இஎம்ஐ கட்டுறது. இப்போ நான் சத்தியத்தை சொல்லி உன்னை திட்டினா நீ காணிக்க தரமாட்டேன், எனக்கு தெரியும். ஏன்னா நீ காசு குத்தி யார்ட்டையும் திட்டு வாங்க மாட்டீங்க, என்கிட்ட வந்தால் வாங்குவீங்க. ஏன்னா நான் காசுக்காகலாம் ஊழியம் பண்ண மாட்டேன். வேணா நான் ஒரு 10,000 எக்ஸ்ட்ரா கொடுத்துறேன், ஏன் சர்ச்சுக்கு வந்து வியாதிகளை ஸ்ப்ரெட் பண்ணாமல் போயிடு. அந்த மாதிரி ஊழியக்காரன் நான். அந்த மாதிரி அப்பாவை நான் நேசிக்கிறவன் நான். ஐ டோன்ட் கம் டு சர்வ் காட் டு சர்வ் ஃபார் மணி ஆர் சம்திங். பணத்துக்காக இதுக்கெல்லாம் நான் ஊழியத்துக்கு வரல. என் பணாலாம் எங்கள் ஆண்டவர் நல்லா தந்துக்கிறாரு, எனக்கு என்னை நல்லா வச்சுக்கிறாரு. ஆமென் அல்லேலூயா. ஸோ நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், கடவுள் வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கங்க, மிஸ்யூஸ் பண்ணிக்காதீங்க. ஆமென் அல்லேலூயா. உன் பலவீனம் உன்னை விட்டு வெளியே போனேன்னா மொதல் நீ ஹாஸ்பிட்டலுக்கு வரணும். ஹாஸ்பிட்டலுக்கு வந்தால் மாத்திரம் பத்தாது. அந்த டாக்டர் சொல்கிறத நீ என்ன பண்ணணும், வாசிக்கலாம். நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 24வது வசனம். Proverbs 16:24. உங்கள் சொற்கள் அப்படியே அந்த மைக்கில் வாசிங்க சிஸ்டர். ஆன் பண்ணுறாப்பா, டேய் தேன் கொண்டு ஆன் பண்ண. வாசிங்க சிஸ்டர், உங்க சொற்கள் எல்லாம் வாசிங்க. இனிய சொற்கள் தேன் கூடு போல, ஆத்மாவுக்கு மதுரமும் எலும்புக்கு ஔஷமமாகவும் இருக்கும். அல்லேலூயா. என்ன சொல்றது, மறுபடியும் ஸ்லோவா வாசிங்க சிஸ்டர். இனிய சொற்கள் தேன் கூடு போல. எப்படி இருக்குமா? நல்ல வார்த்தை தேனை போல இருக்குமா? ஆத்மாவுக்கு, அது ஆத்மாவுக்கு என்ன தருமா? மதுரமம். அப்படின்னா உள்ளான மனுஷன் ரொம்ப ஒடிஞ்சு போயிட்டுக்குவான். நீங்க அந்த டாக்டரை மீட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், அப்படியே ஒரு நம்பிக்கை. எனக்கு அப்பப்போ மகள் பிரேம் ஃபோன் பண்ணி சொல்லும், நான் தயவு சேர்ந்து எப்போ வரீங்கண்ணா, ஃபியூஸே போயிட்டுக்குதுண்ணா, கொஞ்சம் தயவு செய்து வாங்கண்ணா. ஏமா அப்படின்னா, இல்லைண்ணா நீ வாண்ணா, நீ இருந்தால் தான் கொஞ்சம் நல்லா இருக்குது வா. பிகாஸ் ஷீ இஸ் மை டாட்டர். அதுக்கு வந்து பேஷண்ட்டுங்க பேசினா புரியாது, போலி டாக்டருங்க பேசினா கூட எனக்கு என்ன வந்து செட் ஆகாது. ஏன்னா நம்ம கொடுக்குற மாத்திரை என்ன ஆயின்குது, அவங்களுக்கு ஒர்க் ஆயின்குது. ஸோ ஷீ கால்ஸ் மீ. நான் ஊரில் இருக்கும் போதில் நான் போன வாரம் கூட எனக்கு மெசேஜ் பண்ணி, ஏன்னா நான் சொல்லாமல் போயிட்டுக்கிறேன். நான் ஏன் சொல்லாமல் போகிறேன்னா, சொன்னால் எல்லாரும் கேட்குறாங்களா, அதான் சொல்லாமல் ஓடிடுறேன். அங்கே கூட பெரிய ஊழியர் நடந்துச்சு. ஓகே, அது விட்டுருங்க. இப்போது பைபிள் சொல்லுது, என்ன வார்த்தையா அந்த வார்த்தை பேர்? ஆத்மாவுக்கு அந்த வார்த்தை பேர் இனிய சொற்கள். சொல்லுங்க. இன்னைக்கு நீங்கள் குணமாகணும்னா, உங்கள் லைஃப்பில் நல்ல ஹீலிங் வேணும்னா,
நல்ல வார்த்தை, தெளிவாக பேசுகிற வார்த்தை தான் உன் ஆத்மாக்கு என்ன கொடுக்கும்? ஹீலிங் கொடுக்கும். உங்களுக்கு என்ன கொடுக்கும்? இப்போ இன்னைக்கு உங்கள் குடும்பத்தில் ரொம்ப சண்டை நடக்குது. டாக்டர்கிட்ட போயெல்லாம் செக் பண்ணுறீங்க, எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனாலும் சண்டை நடக்குது. என்ன ப்ராப்ளம்? என்ன ப்ராப்ளம் மகம்? எடுத்த மெடிசன் சரியில்லை. இன்னொன்று அவங்க பேசுகிற வார்த்தை ஆத்மாக்கு என்ன தர மாட்டேங்குது? ஹீலிங் தர மாட்டேங்குது. யாரோ ஒருத்தர் ஒன்று வந்துக்கிறாங்க. அந்த டைமில் தேவனுடைய பிள்ளையா நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அந்த அடியை குணமாக்கணும். அந்த அடிக்கு நீங்கள் என்ன கொடுக்க மாட்டீங்க? இன்னும் வலி கொடுக்க மாட்டீங்க. உங்கள் ஆத்மா ஸ்ட்ராங் ஆகணும்னா, நீங்கள் உங்கள் வாழ்க்கை ஸ்ட்ராங் ஆகணும்னா முதல் தேவனுடைய வார்த்தை கேட்டால் நீங்கள் சுகமாவீங்க. அல்லேலூயா. இன்னைக்கு சர்ச்சுக்கு ஏன் நீங்கள் வரேன்னு, என்னுடைய ப்ராஃபிட்காக நீங்கள் வரேன்னு நினைக்காதீங்க. 100% சொல்கிற பாருங்களேன், ஐ எம் ரெடி டு க்ளோஸ் மை சர்ச் ஆல்சோ பிரதர். டஸ் நாட் மேட்டர் ஃபார் மீ. எனக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லை இதெல்லாம். என் வாழ்க்கையில் நான் பணம் என்னன்னு பார்த்துட்டேன், ஜனம் என்னன்னு பார்த்துட்டேன், நான் என்னன்னு பார்த்துட்டேன், இந்த உலகம் என்னன்னு பார்த்துட்டேன். ஸோ நான் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன் பாருங்களேன், நான் வேதனைப்படுவேனெல்லாம் வராதிங்க. உங்கள் ஆத்மா செத்து போகக்கூடாதுன்னு சர்ச்சுக்கு வாங்க. உங்கள் ஆத்மா பரலோகத்துக்கு போகணுன்னு சர்ச்சுக்கு வாங்க. அதுக்கு தான் எழுதிக்கிற திஸ் இஸ் த கேட் ஆஃப் ஹெவன். இந்த சர்ச் வந்து பரலோகத்தின் வாசல்களை திறக்கிறதுக்காக ஒன்று ஆயத்து பண்ணுது. உன்னை ஆண்டவர் ப்ரிப்பேர் பண்ணி இங்கேருந்து நம்ம கொண்டு போகிறதுக்காக உன்னை சர்ச்சை வச்சிருக்கிறார். மண்டேலேருந்து சாட்டர்டே வரைக்கும் உன் வாழ்க்கையில் வர ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணுறதுக்காக இங்கே சாப்பாடை கர்த்தர் வச்சிருக்கிறார். இன்னைக்கு குடும்பத்தை வர பிரச்சனைக்கு காரணம் என்னன்னா மெடிசன் இல்லை. என் பிள்ளை சேஞ்சே ஆக மாட்டேங்கிறான். ஸ்கூலில் விட்டா சேஞ்ச் ஆவானா? காலேஜில் விட்டா சேஞ்ச் ஆவாங்களா? ஒரிசால ஒரு குழந்தை, நான் ஆஃபீஸ்க்கு சரி என் ஒய்ஃபை வீடை பார்க்க போகும்போது பெட்ரோல் ஊற்றி கொளுத்திக்கிச்சு. பெட்ரோல் ஊற்றி கொளுத்திடுச்சு, செத்துச்சு. எங்கள் பிரதர் இன் லாவோட கார் எடுத்துன்னு போயிருந்தேன். மெயின் ரோட்டில் கார் ஆஃப் ஆயிடுச்சு. பாஷை தெரியல, யாரும் ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. எங்கள் ஒய்ஃப் கால் பண்ணிக்கிற, எங்கள் ஒய்ஃபு ஜெயிலில் போட்ட மாதிரி ஒரு குழந்தை ஒன்று தான் உட்காந்துச்சு. அது சொல்லுது டூ சம்திங் அண்ட் கம் உண்டு. டூ சம்திங்னா என்ன? மெக்கானிக்கா? வண்டினா தள்ளின்னு போயிடலாம், காரு என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் ஒரு நாள் நான் நல்லது பண்ணேன். ஒரு 3 நாளைக்கு முன்னாடி என் பிரதர் இல்லை கார் வாங்கும் போது ஒருத்தர் ஹெல்ப் பண்ணார். அவருக்கு என் மனசுலேருந்து என்ன கொடுக்கணும்னு தோன்றுச்சு. எனக்கு ஆண்டவர் சொன்னார், நான் கொடுத்தேன். அவரை பார்த்தது இன்னும் 2 பேர் எங்களுக்கும் கொடுங்கன்னாரு. அவங்களுக்கு கொடுத்தேன். எங்கள் ஒய்ஃப் கேட்டாங்க, ஏன் கொடுக்குறேன் உங்களுக்கு அப்படின்னா, நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க இல்லையா, லெட்ஸ் ஹெல்ப் தெம், கொடுக்கலாம். இன்னொன்று தெரியுங்களா, அந்த 3 கிலோமீட்டரு எந்த மனுஷன் நான் நல்லது செஞ்சேன் பாரு. அன்னைக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி எனக்காக மலையில் நெஞ்சு பெட்ரோல் வாங்கினார். நான் பெட்ரோல் வாங்க 2 கிலோமீட்டருக்கு போனேன். பெட்ரோல் பங்கில் என்ன பண்ணுறாங்க தெரியுமா? பெட்ரோல் தருதலன்ட்டாங்க சிஸ்டர். பாட்டில் எடுத்துன்னு போனால் பாட்டில் தருதலன்ட்டாங்க. என்ன சார் தர மாட்டேங்கிறீங்க? எனக்கு ஒடியா வேற தெரியாது. ஓய் ஷோ ஹூ ஹான்றான் கும்ஃபு லாங்குவேஜில் மாதிரி. நான் இல்லை ஷோ ஹா ஷோ ஹா ஷா என்ன கேட்டால் தருமா பிரதர்? அந்த ஆள் என் வாழ்க்கையில் மறக்கவே மாட்டேன். டின்னே தருமா பெட்ரோல் தர, ஆதார் கார்டு கூட தரேன்றான் பிரதர். எல்லாரும் இட்லி வாங்கிறதுக்கு சட்னி வாங்கிறது தான் டின்னு வாங்கின்னு போவோம். இப்போ பெட்ரோல் வாங்குறதுக்கு டின்னு கேட்டான்ப்பா. நான் கேட்டேன், பெட்ரோலுக்கு டின்னு யாருன்னா கேட்கவானா சார்? 3 நாளைக்கு முன்னாடி ஒரு காலேஜ் போகணும், இப்படி தான்ப்பா பெட்ரோல் வாங்கி போயிட்டு காலேஜில் 10 கின்னு சேர்த்துச்சு. எங்களை பிடிச்சிட்டாங்க கவர்மெண்ட். இப்போ லாயர் போட்டுக்கிறார் ரூல்ஸ், இப்போ பாட்டிலே பெட்ரோல் கொடுக்குற. அங்கெல்லாம் நந்தன் வரும்போது ஆண்டவரை பார்த்து கேட்டேன், ஆண்டவரை ஹெல்ப்புக்கு யாரும் இல்லைப்பா, நான் கொஞ்சம் தயவுசெய்து என்ன பண்ணப்பா, மழை வந்துனுக்குது, என்ன பண்ணுறதுன்னே தெரில. இம்மீடியட்டாக என் ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். அன்னைக்கு செஞ்ச நல்லது எனக்காக ஒரு மனுஷனை கர்த்தர் அனுப்புனார். நான் சொல்கிறேன், நீ பண்ணுற நல்லது இன்னைக்கு யாரும் உனக்கு செய்யலைன்னா கூட சரி, உனக்காகவே கர்த்தர் ஒருத்தரை வெளியே வச்சிருப்பார். அவர் மூலியமாகவும் உன் வேலையை கர்த்தர் முடிச்சிடுவார். ஒருவேளை பிள்ளைங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் உங்கள் அம்மாங்களுக்கு எவ்வளோ நல்லது பண்ணி உங்கள் அம்மா பார்க்கலன்னா கூட பரவாயில்ல, உன்னை நல்லா பார்த்துக்கிறதுக்கு ஒரு அம்மாவை ஆண்டவரே வெளியே வச்சுக்குவார். அம்மாங்களுக்கு சொல்கிறேன், உன்னை பார்க்குறதுக்கு உங்கள் பிள்ளைங்க யாராவது பார்க்காம இருந்தால், ஆனால் நீ எவ்வளோ உங்கள் பிள்ளைங்களுக்கு நல்லது செஞ்சு அவங்க உனக்கு திரும்பி செய்யலைன்னா கவலைப்படாத. நீ கடவுளுக்காகத்தானே நல்லது செஞ்ச,
உனக்காகவே உன் வயிற்றுலேருந்து பிறக்காத பிள்ளைங்களை கூட உனக்காக வாழ்கிற மாதிரி ஒரு உண்மை உள்ள பிள்ளைங்களே கர்த்தர் உனக்கு தருவார். அல்லேலூயா. உங்கள் அண்ணன் தம்பிங்களுக்கு நீ ஹெல்ப் பண்ணிக்கலாம். உங்கள் அண்ணன் தம்பி நாளைக்கு உனக்கு பார்க்கலன்னா கூட பரவாயில்ல. ஆனால் கர்த்தருக்காக நீ நல்லது பண்ணல. வெளியே இருந்து சொந்த அண்ணன் தம்பிங்க ஒன்று பார்க்கலன்னா கூட சரி, கர்த்தர் தர அண்ணன் தம்பிங்க எப்படி வாங்கினா உன் பலவீனத்தை கரெக்டாக வந்து தூக்குற ஒரு அண்ணன் தம்பியாக கர்த்தர் மாற்றுவார். அதுக்கு தான் நான் சொல்கிறேன், ஒருவன் இயேசு கூட்ட வந்தால் அவன் அனாதி இல்லையா, அவனுக்கு தான் 50 அம்மாங்களை கர்த்தர் கொடுக்குவார். 1000 அன்புகளை ஆண்டவர் வெளியே அனுப்புவார். அல்லேலூயா. என் ஃப்ரெண்டு என்னை பார்த்து எப்பவுமே அதுதான் சொல்லுவான், உனக்கு என்னப்பா உனக்கு எல்லாம் இருக்கிறாங்க. எங்கள் மாமியார் சொல்லுது, உங்கள் பெங்களூர்லேயே புள்ளிங்கப்பா உனக்கு, இந்த ஒரு புள்ளியை எங்கேயோ விட்டுருப்பானா விட மாட்டேங்கிறப்பா. நான் சொன்னேன், ஏன் புள்ளியை விட்டுருனா எங்கேருந்து விடுவாம்மா, ஏன் புள்ளி இல்லைப்பா உனக்கு தான் புள்ளிங்க எவ்வளோக்கு இதாப்பா உன் சர்ச்சில், நீ அங்கே போனாலே எங்களை மறந்துடுறியாப்பா. ஆனால் நிஜமாக ஆனஸ்டாகவே அதுதான் எனக்கு இங்கே வந்தாலே நானே டிஃப்ரெண்ட். காரணம் என்ன தெரியுமா, தேவ சமூகத்துக்கு வந்தாலே லைஃபே சேஞ்ச் ஆகிற மாதிரி. ஆமென். அல்லேலூயா. அங்கே சர்ச்சுக்கு போகிறதுக்கு எவ்வளோ கிலோமீட்டர் தெரியுமா ட்ராவல் பண்ணேன்? 16 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணேன். அப் அண்ட் டவுன் 32 கிலோமீட்டர்ஸ். பல போய் உக்கார, ஒரியாவில் பேசுகிறாரு, இங்கிலீஷில் பேசுகிறாரு, ஒரியாவில் பேசுகிறாரு, இங்கிலீஷில் பார்த்தேன். எங்கள் குழந்தை தூங்கி நின்றுச்சு. சடனாக ஏஞ்சிட்டு பாஸ்டருக்கு டிரான்ஸ்லேட் பண்ண ஆரம்பிச்சுட்டுக்குது. வா 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 அண்ணா. பாஸ்டர் என்ன பார்க்குறாரு, மெசேஜ் நான் இல்லை, ஐயோ பாஸ்டர் திட்டிகிட்டு கிடக்கிற போகிறான்ட்டு இது பேசுறது அப்போ தான் ஆரம்பிச்சுக்குது. ஃபா 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 ஃபான்னு தூக்கிட்டு வெளியே வந்துட்டேன். மெசேஜ் கூட கேட்க முடியல. ஆத்மாவில் சோர்வு அடிச்சுட்டேன். சே, மதுரமான வார்த்தையை கேட்க முடியலையா. டாக்டர் ஒரே ஒரு வார்த்தை, இந்த மாத்திரை போட்டால் நல்லா ஆகிடும்னு சொல்கிறதுக்கு எவ்வளோ பேர் க்யூவில் நிற்கிறாங்க தெரியுமா. ஆனால் டாக்டரை காட்டிலுமே இந்த தகப்பன் எவ்வளோ பேர் டாக்டர் தெரியுமாமா. அதுக்கு தான் சொல்கிறேன், வாழ்க்கையில் உன் மாத்திரை உன்னை நடத்துது. எவ்வளோ பேருக்கு டேப்லெட் எடுத்து ரியாக்ஷன் ஆகி செத்து போய்க்கிறாங்க. சத்தியத்தை எடுத்து ரியாக்ஷன் ஆக மாட்டாமா, வாழ்ந்து காட்ட வைக்குவார் கர்த்தர். அல்லேலூயா. இந்த மாத்திரையை சாப்பிட்டவன் செத்து போலையா, வாழ்ந்து வாழ்ந்துக்கிறாயா. அழிஞ்சு போடுங்கள நான் பார்க்கல, வாழை வச்சு காட்டுகிறேன் என் தகப்பன் அவர். அல்லேலூயா. நீ உள்ளே வரும்போது ஒரு மாதிரி தான் வந்துக்குவே, டிப்ரெஷனில் வந்துக்குவே, பலவீனத்தில் வந்துக்குவே, வியாதியில் வந்துக்குவே, ஏதோ ஒரு பாவக்கட்டில் வந்துக்குவே. ஆனால் நீ நல்ல டாக்டரை மீட் பண்ணினா வியாதியோடு போக மாட்டேன். ஒருவேளை ஹேண்டிகேப்பாக இருந்தால் ஸ்டூல் எடுத்து போட்டுட்டு விடுதலையோடு நீ போவாய். ஆமென். அல்லேலூயா. மதுரமான வார்த்தை ஆத்துமாக்கு என்ன தர, தேனிலும் இனிமையான, சரீரத்துக்கு என்ன தருதா, சுகம் தருது. இனி குடும்பத்தை பிரச்சனை கூட என்ன தெரியுமா ப்ராப்ளமு, வார்த்தை சரியில்லை, வேர்ட்ஸ் என்ன இல்லை தெரியுமா, கரெக்டாக இல்லை. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், why you get fight is because your words are not proper. புள்ளிங்க உங்கள் அம்மாங்கள்ட்ட நீங்கள் கீழ்ப்படியில் வாயாடி மாதிரி நீ பேசினா ப்ராப்ளம். பையனும் சரி பொண்ணும் சரி, வார்த்தை என்ன பண்ணுங்க, அழுந்துப்பேன். போன சர்வீஸ் கூட சொன்னேன், யாரோ பசியாக வராங்க, சாப்பாடு எடுத்து வந்து சாப்பிடு நீ இப்படி தட்டை ஜோராக வச்சால என்ன ஆயிடுச்சு, பசியே போயிடுச்சு. ஒன்றும் இல்லை, சாப்பிட்டு இருந்தால் கூட கொஞ்சம் சாப்பிடுப்பான், அந்த அதே வார்த்தை தான் டோனை மாற்றி நீங்கள் சும்மா சொல்லி பாருங்களேன், மதுரம் வந்துடும், அதுலேருந்து கீழ்ப்படிதல் வந்துடும். அதுக்கு தான் அம்மாங்களை கூட சொல்லுவேன், ரொம்ப திட்டாதீங்க, ரொம்ப பண்ண தப்பையே எடுத்து எடுத்து பிள்ளைங்களை என்ன பண்ணாதீங்க, பேசாதீங்க. அவங்க ஆல்ரெடி காயம் பார்த்துட்டுக்கிறாங்க, அந்த காயத்துக்கு நீங்கள் மருந்து தரணும். நீங்கள் அப்படியே சொல்லினே இருந்தீங்கன்னா அவங்க வாயில் என்ன இருக்குது, ஜீவன் இருக்குது, அது அப்படியே ஆகிடும். இன்னைக்கு உங்கள் ஆத்மால அந்த ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த் ஏன் கிடைக்க மாட்டேங்குதுன்னா நல்ல வார்த்தை இல்லையா. அதுக்கு தான் சொல்கிறேன், மற்றவங்களை பற்றி கூட என்ன பண்ணாதீங்க, உங்கள் வீட்டில் பேசாதீங்க. கிறிஸ்டியனுங்க எப்போவுமே தெரிஞ்சுக்கங்க, நீ ஹாஸ்பிட்டல் மக நல்லா இருந்துச்சு, நீ ஹாஸ்பிட்டலுக்கு சவுண்ட் கொடு, நீ ஹாஸ்பிட்டல் நீ வியாதி குணமாயிடுச்சுன்னா நீ வியாதி மாதிரி இருக்க மாட்ட, நீ வியாதியஸ்தர மாதிரி என்ன பண்ண மாட்ட. இப்போ கை கால் உனக்கு ஒர்க் ஆகாதாயிடுச்சு, ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு நீ என்ன ஆயிடுச்சு, உனக்கு கை காலை ஒர்க் ஆயிடுச்சு, அப்போ நீ எப்படி நடக்குவ, எப்படியா நடக்குவ, நல்லா நடந்து காட்டுவேன். காரணம் என்ன ஆயிடுச்சு, உனக்கு கை கால் ஒர்க் ஆயிடுச்சு. இப்போ ஆண்டவர் உனக்குள்ளே வந்துட்டு, அப்போ தான் தேவையில்லாத வார்த்தைலாம் பேசியிருந்தேன், இப்போல்லாம் பேசாதீங்க.
சில கிறிஸ்டியன்கள்லாம் ரட்சிக்கப்படாத மாதிரியே பேசுவாங்க, பைபிள் எத்த மாதிரியே பேச மாட்டாங்க, பிரேயர் பண்ண மாதிரியே பேச மாட்டாங்க. ரட்சிக்கப்பட்டதுக்கு அடியாளம் வேணையா, நீ மாறிக்கிறேன்ட்டு வெளியே தெரியுமே. இப்போ ஜுரம் வந்துச்சுன்னா வெளியே தெரியுதா, தெரியறது இல்லையா? அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில கூட வியாதி வந்தால் வெளியே ரொம்ப நல்லா தெரிஞ்சிடும். அல்லேலூயா. அதுக்கு தான் சொல்கிறேன், சர்ச்சுக்கு போகிறது முக்கியம் இல்லை, ஹாஸ்பிட்டலுக்கு போகிறது முக்கியம் இல்லை. ஹாஸ்பிட்டலுக்கு போய் உன் வியாதி குணமாகணும். சர்ச்சுக்கு போனீங்கன்னா உன் வாழ்க்கையில் இருக்கிற தரித்திரம் உன்னை விட்டு போகணும், உனக்குள்ள இருக்கிற பாவம் உன்னை விட்டு போகணும், உனக்குள்ள ஒன்று அக்கிரமம் ஒன்று விட்டு போகணும். அப்படி இல்லைன்னா அந்த மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு போவாத. நல்லா கம்பளியை போத்தின்னு இந்த வெதருக்கு ரொம்ப நல்லாக்கும் தூங்கிடு, சர்ச்சுக்கே வராத. நான் சொல்கிறேயா, மண்ணு திரும்பாத ஆத்மா வந்தாயனா உண்மையான சபைக்கு போகாமல் இருந்தா என்ன, போகலன்னா என்ன, பொய்யான சபை குருட சபைக்கு போனால் நீ என்ன என்கிற, குருடனை தான் மாறின்கிற. உன்னை பரலோகத்துக்கு வழி நடத்தல அவங்களெல்லாம். இங்கே எல்லாம் ஆதாயம் பண்ணுறதுக்காகத்தான் நடத்துகிறாங்க. கார் வருது, பங்களா வருது, எல்லாம் வருதுமா. ஒரிசாவில் பார்த்த பணக்காரங்க மாதிரி இந்த உலகத்தை நான் எங்கேயுமே பார்க்கல தெரியுமா. காரங்களாம் அப்படியே உளுந்து கெடுக்குது. என்ன ஞானஸ்தானம் எடுத்தாங்க, என்ன ரசிக்கப்பட்டாங்க, என்ன ஆவிக்குரிய சர்ச்சைக்கு ஒன்றே இல்லை. பிஸ்னஸ் மேக்னெட்ங்கெல்லாம் இருக்கிறவங்கெல்லாம் எடுத்தாலே கோடியில் பேசுகிறாங்க. கை காலு மூக்கு வாயெல்லாம் கோல்டில் இருக்குது. என்ன சர்ச்சைக்கு போனாங்க? அதுக்காகலாம் சர்ச்சைக்கு வராத. என்னை பாவியிலேருந்து பரிசுத்தமாய் மாற்றினாரே ஆண்டவர். இது யாரையும் பண்ண முடியாது, நம்ம ஆண்டவர் நம்மளை பண்ணிக்கிறார். காசு பண்ணாலாம் தானே ஆண்டவர் வளர்த்துக்கிறார். எவ்வளோ பேர் நம்ம சர்ச்சில் என்ன மாதிரி உயர்த்திக்கிறார். அது ஒரு பார்ட் ஆஃப் பிளெஸிங்ஸ் தான், ஆனால் அதுதான் பிளெஸிங் இல்லை. தட் இஸ் a பார்ட் ஆஃப் பிளெஸிங். இந்த பாப்கார்னில் உப்பு போட்டால் அந்த காரம் வருது, சால்ட் வருது, பார்ட் ஆஃப் பாப்கார்ன். தட் இஸ் நாட் பாப்கார்ன். ஆமென், அல்லேலூயா. மதுரமான வார்த்தை வாத்துமாக்கு என்ன தருமா? இன்பத்தை தரும். நீங்கள் உங்களுக்கு ஆண்டவர் உங்கள்கிட்ட மதுரமாக பேசின அந்த ஆண்டவர், நீ கூட ஆண்டவர்கிட்ட ஆண்டவர் போல காட்டினா நீ என்ன பண்ணமா? மதுரமாக பேசுங்க, அன்பாக ஒருத்தர்கிட்ட பேசுங்கம்மா. பொறாம பூச்ச ஜனங்கப்பா ரொம்ப கிறிஸ்டியன்கானா, வேறு யாரும் நான் பார்க்கல. ரொம்ப வைத்தறிச்சல் பூச்ச ஜனம். ஒருத்தர் யாரும் நல்ல சாரி கட்டக்கூடாது, யாரும் நல்ல கார் வாங்கக்கூடாது, ஒரு 2 கோல்டு வாங்க போடாது, அப்படியே கப 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 கப. ஆனால் ஆவில மட்டும் கபா கபான்னு கத்துவாங்க, வயிற்றுல கப கபான்னு எரியாங்க. எந்த ஆவி இந்த மாதிரிக்குது? அவங்க நல்லா இருந்தா என்ன சொல்லு, ஜெனி நல்லா இருக்கிறம்மா, இந்த ட்ரெஸ் நல்லா இருக்குது உனக்கு அப்படி சொல்லு. உனக்கு கிடைக்கலன்னு வைத்தறிச்சல் நீ சொல்லாம இருக்கிறப்போ அப்படி இருக்கக்கூடாதியா. மற்றவங்களுக்கு குணமாக்குறவன் தான் கிறிஸ்தவன். ஆமென், அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க, அல்லேலூயா. உங்கள் வார்த்தை 10 இருக்கிறதோட சிலதாக இருந்தால் கூட நல்லதாக இருக்கட்டும்ன்ற. உங்கள் வார்த்தை எவ்வளோ நீங்கள் கம்மி பண்ணின்னு நல்ல வார்த்தை பேசுகிறீங்களோ அதுதான் உங்களுக்கு ஹெல்த்தி கொடுக்கும். வேறவங்க பற்றியே நீங்கள் பேசியிருந்தீங்கன்னா நீ என்ன ஆகிட்டு தெரியுமா, பெரிய குப்பை தொட்டி. நீ எல்லார் வீட்டு குப்பை பொறுக்கிற ஒரு குப்பை தொட்டி ஆகிற. என்னத்துக்கு அவங்களுடைய வேலை நம்மளுக்கு தேவையில்லை. யாருக்குன்னா குழந்தை பொறுக்கலையா, அவங்களுக்கு கல்யாணம் ஆகலை, ஒருவேளை டிவோர்ஸ் ஆகிக்கலாம், என்ன பேசணும்? நீங்களாம் கிறிஸ்டியனாக இருந்தா என்ன பேசணும் பிரதர்? ஜெபம் பண்ணலாம், வெரி குட். நெக்ஸ்ட்டு குழந்தை பொறுக்கல ஒருத்தருக்கு என்ன பண்ணணும்? சாம் கேள்ப்பா, என்ன பண்ணணும்? ஜோஷுவா கேள்ப்பா மக வேண்டாம், அவர் யாரும் ட்ராயிங் போயிட்டுக்கிறேன். என்ன பண்ணோம்? கிறிஸ்டியன்ஸ் ஆண்டவர் மட்டும் அவங்கள்ட்ட அன்பாக இருக்கணும்னு சொல்கிறீங்கள, நீங்கள் இருக்கிறீங்களா அந்த மாதிரி? நான் கேட்குறேன், சொல்லுங்கம்மா. இப்போ ஒருத்தர் கல்யாணம் ஆகாத இருக்குது, நீங்கள் என்ன பண்ணோம் சொல்லுங்க? பேசணும். ஏன் ஜோஷுவா இள வயசுலேயே கல்யாணத்துக்கு போயிட்டுக்கிறே, நீங்கள்லாம் சொல்லனா புள்ள சொல்லியிருக்கிறேன். சொல்லுங்க சிஸ்டர். ஜோஷுவா இப்போ வேண்டாம் பார்க்க, கொஞ்சம் லேட்டாக பண்ணிக்கோ. என்ன பண்ணோம்? கல்யாணம் ஆகாதங்களா சபா பண்ணோம், கர்த்தர் சேவா. டிவோர்ஸ் ஆகிட்டுக்குது, பிரிஞ்சுட்டுக்கிறாங்க, ஜபா பண்ணி இன்னொரு கல்யாணம் கட்டி வச்சுக்கலாமா? அதுக்கும் பிரேமப்பா எல்லாம் ஜபா பாட்டு. எந்த ஹாஸ்பிட்டல் பெஸ்ட்டு என்ன சொல்ல? கோஷாஸ். வெரி குட்மா, காட் பிளஸ் யூமா.
என்ன பண்ணோம்? அவங்களுக்கு டிவோர்ஸ் ஆகிடுது. என்னத்துக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சு? இந்த மாதிரி எல்லாம் ப்ராப்ளம் ஆகுது. ஓகே, ப்ரேயர் பண்ணலாம், கவலைப்படாதீங்க. இது உங்கள் தப்புன்னா இருக்கட்டும், அவங்க தப்புன்னா இருக்கட்டும், பரவாயில்ல. யார் தப்பு பண்ணாதவங்க இல்லை, கடவுள் நம்மளுக்காக இருக்கிறாரு. கடவுளை தேடுங்க, உண்மையான கடவுளை. சில பேர் நல்ல டாக்டர்கிட்ட போயிட்டு உங்கள் மெடிசனையும் கேட்கணும். இப்போ உங்கள் குடும்பத்தில் பிரச்சனை, சர்ச்சில் ஒரு 3 டிவோர்ஸ் ஆண்டிங்க உக்காணிக்குதுன்னு வச்சுக்கோங்க. நீ நல்லா புருஷ பொஞ்சாதி கூட இருக்கிற, நீ டிவோர்ஸ் டீம் கூட உக்காந்தினா அதுக்கு என்ன ஐடியா கொடுக்கும்? விட்டு வாடி, நாங்களாம் எப்படி இருக்கிறோம் பார்த்தியா? சொல்லுங்க பிரதர், உங்கள் வாழ்க்கை அப்பமா ஐயோ கெதி தான் இல்லையா? ஏன்னா நீ யார்கிட்ட போய் உக்காந்து என்ன கேட்குறியோ அதுதான் நீ என்ன ஆவ. குடிகாரன் கூட உக்காந்தா என்ன ஆயிடுற நீ? இன்னைக்கு அவள்னா கூட ஒரு நாள் கன்ஃபார்மாக நீ என்ன ஆயிடுற? திருடன் கூட சேர்ந்தினா ரொம்ப பேர் சொல்லுவாங்க, நான் அவங்க கூட சேர்றேன், நான் அந்த தப்பை நான் பேச சொல்கிறது வேண்டாம். போலீஸ்காரன் வந்தாலே கரெக்டாக சொல்லுவான். போலೀಸ್காರன் வந்தந்தோ ಇಲ್ಲ ನೀನು ಒಳ್ಳೆ ಹುಡುಗಿಮಾ, ನೀನು ನನ್ನ ಬಿಟ್ಬಿಡ್ತೀನಿ ಇವಳೆಲ್ಲ ಆಚೆ வந்தானா லட்டா எடுத்தானா வேலையை காட்டிட்டு போவான். புரியுதுங்களா? சர்ச்சுக்கு வந்தீங்கன்னா கூட பேஷண்ட்டுக்கு பக்கத்தில் உட்காந்துக்காதீங்க. தேவ சத்தியத்தை தெளிவாக கேட்குற மாதிரி ஆளுங்க பாரு. ஏன்னா இங்கே வரவங்க எல்லாரும் பேஷண்ட்டுங்க. அந்த வியாதி உன்னே ஆகக்கூடாது. பேனி பாரு, பேஷண்ட் ஆகிட்ட நீ வா வா ஆயிங்குது, நீ வா எல்லாம் நல்லா செஞ்சுட்டு அப்படியே பெனிக்கு பாரு சிஷியா போட்டு அப்படியே வா கொண்டாடி பண்ணலாம், நீ பண்ணக்கூடாது வா. சில அம்மாங்க வருவாங்க, சர்ச்சுக்கு வருவாங்க, ஜீசஸை பார்த்து பேசுனா இவங்களுக்கு என்ன வியாதி பிடிச்சிட்டுக்குதுன்னா, குழந்தை வியாதி. குழந்தை நேசிக்காதீங்க நல்லா சொல்ல, எல்லாம் முத்தம் வீட்டில் குத்துட்டு இங்கே வந்து உட்கார வச்சுடு. எவ்வளோ கொடுக்குறியோ குத்து, கடி, வெறி என்னென்ன பண்ணிக்கோ. சர்ச்சில் உனக்கிட்ட ஆண்டவர் பேசணும். டாக்டர்கிட்ட நீ போய் உக்காந்துட்டு போயிருக்க, உன் குழந்தைய கொஞ்சம் நேரம் என்ன பண்ணுவான்? படுப்பான் கொஞ்சம் பண்ணுவான். ஒரே ஒரு ஊசி குத்துற ரெடி ஆகிட்டு குத்தான்னா டாப்பாக போயிடுவான். தயவுசெய்து மெடிசன் கொடுக்கும்போது என்ன பண்ணுங்க, கவனமாக இருங்க. சத்தியத்தை தெளிந்த புத்தியாய் கேளு. சர்ச்சுக்கு போவாதவன் கிறிஸ்டியனே இல்லை. தேவ வசனத்தை வாசிக்காதுங்க கிறிஸ்டியனே இல்லை. They are all a fake Christians, so-called Christians. வியாதி பிடிச்சா சர்ச்சுக்கு வரணும், பெருசாக அவரை வரைக்கும் விடக்கூடாது. ஒரே ஒரு முள்ளு குத்துருச்சுன்னா முள்ளை எடுத்துடலாம். முள்ளை அப்படியே விட்டேன்னா பஸ்ஸு ஃபார்ம் ஆகிட்டு எல்லாமே. சின்ன பிரச்சனை இருக்கும் போது சபைக்கு தேடி வந்துரு. அது டியூமராக மாறிச்சுன்னா யாரை காப்பாற்ற மாட்டாங்க. அந்த காப்பாற்ற தொட்டு தான் பொண்டாட்டிங்க இன்னைக்கு வாஷ் பேஷன் கீழே நோண்டி புருஷங்களை போச்சுட்டுக்குது. புருஷங்க வெட்டி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டுக்கிறானுங்க. இப்போ இன்னொருத்த சொல்லிக்கிறான், மைக்ரோ ஓவனில் வச்சிடுவே உன்னை நான். அவ்வளோ பேர் ஓவன் வரல, ஜல்தி மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. அவங்களுக்கெல்லாம் கர்த்தர் இல்லாத தொட்டு தான் என்ன பண்ணுறாங்க, இதெல்லாம் ஃப்ரஸ்ட்ரேஷன், கோவம், வேலை செய்யணும், பணம் சம்பாதிக்கணும், புள்ளைய பார்க்கணும், இதில் பத்தாது இவ்வளோ சண்டை, எப்படின்னா நான் தாங்குவேன், பஸ்ட் ஆயிடுறாங்க. அதுக்கு தான் சர்ச். அது கூட கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போறியா, ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் போறியான்னு கூட முக்கியம் இருக்குது. எல்லா ஹாஸ்பிட்டலும் ஹீலிங் இல்லை. புனேயில் பாருங்கள், 7 பேரை பிடிச்சிக்கிறாங்க டாக்டருங்களை. 7 டாக்டர், 7 டாக்டரும் போலி டாக்டருங்க. 1 lakh rupees கொடுத்து டாக்டர் ஆகிக்கிறாங்க. எவ்வளோ டாக்டருங்க இன்றைக்கி. நீங்கள் எந்த ஹாஸ்பிட்டலில் நார்மல் கிளினிக்கெல்லாம் போங்க, என்ன ஜுரம்னா ஒட்டை எடுத்து ஒரு ஊசி குத்திடுறான். ஆனால் என்ன கேட்டால் தெரியுமா, அது ரொம்ப டேஞ்சர். உனக்கு இம்மீடியட்டாக ஒரு டாக்டர் டேப்லெட்டோ இன்ஜெக்ஷன் கொடுக்கவே கூடாது. ஃபஸ்ட்டு உன் நோவு என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு தான் பிளட் டெஸ்ட் எடுக்குவாங்க. பிளட்டில் தான் க்ளீனாக தெரியும். இந்த சோட்டா மோட்டா ஹாஸ்பிட்டல் எல்லாம் போனால் ஒரு ஊசி குத்திட்டு நல்லா ஆகிடும், ஆனால் அது கிட்னிக்கு எஃபெக்ட் ஆகிடும். ஹாஸ்பிட்டலில் ரொம்ப கரை தொட்டு சொல்கிறேன், அப்பப்போ போய் ஒரு ஊசி குத்திக்காது. ஸ்லோவாக போகிற கிட்னியை ஃபாஸ்ட் பண்ணுறது தான் இன்ஜெக்ஷன். சும்மா தலைநோவு ஒரு டேப்லெட் போடாதீங்க. தலைநோவு வந்தால் பரவாயில்ல, உயிரே போயிடுற அளவுக்கு வந்துச்சுன்னா நோவு பார்த்து உஷாராக போகணும். அது ஃபிசிக்கல். ஸ்பிரிச்சுவலுக்கு சொல்கிறேன், கரெக்டான ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். நீங்கள் போகலன்னா பிரச்சனை ஜாஸ்தி ஆரம்பிச்சிடும்.
ஆமென். அல்லேலூயா. நல்ல வார்த்தையை பேசுகிற டாக்டர்கிட்ட போகணும். நீங்கள் கூட நல்ல வார்த்தை பேச ஆரம்பிங்க. நீ பேஷண்ட்டாக வந்த நர்ஸாக மாறிடணும், நர்ஸுலேருந்து என்ன மாறிடணும், நீங்கள் டாக்டராக மாறிடணும். நீங்கள் வெளியே போனாலே ஊழியம் பண்ண ஆரம்பிச்சிடணும். இன்னைக்கு பாருங்கள், இவேஞ்சலின் அவங்க மம்மி அவங்க நேரத்தை வந்து என்கிட்ட சொன்னாங்க, मैं सब चर्च को देखा, हिंदी में मैं बोलता हूँ, बहुत चर्च को मैं चलेगा, ரொம்ப சர்ச்சுக்கு நான் போய்க்கிறேன். ஆனால் இங்கே வந்ததுமே என் மனசுலேருந்து எடுத்து என்னென்ன இருக்குதோ எல்லாமே எனக்கு இந்த சர்ச் கற்றுக் கொடுத்துச்சு. அவங்க ஒரு வியாதியாக இருந்து வந்துக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு அவங்க ஹீல் ஆகிட்டு இன்னைக்கு ஜோஷ்னா அவங்க பேர் ஜோஷ்னா அவங்க ஃபேமிலி அவங்க கூப்பிட்டு வந்துக்கிறாங்க சர்ச்சுக்கு. அவங்க வரும்போது வியாதியாக வந்தாங்க, இப்போ பாரு டாக்டர் ஆகிட்டு மற்ற வியாதிகளெல்லாம் குணமாக்கினுக்கிறாங்க. இதுதான் கிறிஸ்டியனோட வேலை. இன்னைக்கு உங்களால் ஏன் ஒரு ஆத்மாவை சர்ச்சுக்கிட்டுன்னு வர முடியல ஒருத்தரால்? ஏன்னா அவங்க என்ன வாங்குறாங்க தெரியுமா, இன்னும் பேஷண்ட்டாக உங்களை எழுப்புறதுக்கே இன்னும் 10 வருஷம் வேணும். உங்களுக்கு பிடிச்ச வியாதி இன்னும் போவே இல்லை. டாக்டர் என்ன சொல்லிக்கிறாரு, வாங்க வாங்க வாங்கன்னு கூடவே மாட்டான். ஹீல் பண்ணலாம் பேஷண்ட்டுங்க வராங்க. நாங்கள் குட்டி விட மாட்டோம், மேப்பன் குட்டி விட மாட்டார், ஆடு தான் குட்டி விடணும். இன்னைக்கு உன்னை பார்த்து எவ்வளோ பேர் சர்ச்சுக்கு வராங்க? உன் ஒழுக்கத்தை பார்த்து, உன் வார்த்தையை பார்த்து எவ்வளோ பேர் ஜீசஸ்ட்ட வந்துக்கிறாங்க? யாரும் வந்துக்கலையே. ஏன் தெரியுமா? நீ ஒழுக்கமா இன்னும் வாழல. ஒழுக்கமா வாழ்ந்து பாருங்கம்மா, அதுல இருக்கிற சுகமே வேறம்மா, அதுல இருக்கிற கனமே வேற. ஆமென். அல்லேலூயா. இது வேண்டாம், இனிமேல் இந்த பாவம் வேண்டாம், இந்த மாதிரி வியாதி வேண்டாம், பரிசுத்தமா நான் வாழ்வேன். நல்ல வார்த்தை பேசுங்க, தேவையில்லாத வார்த்தையில என்ன பண்ணாதீங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நீங்கள் நல்லா இருக்கணும்னா சிம்பிள் மெடிசன் சொல்கிற பாருங்களேன், நல்லா அன்பாக பேசுங்க. உங்கள் அன்பு இருந்தால் வண்டி ஓடாது. உங்கள் அன்பு வேண்டாம். உங்கள் அன்பு ஒரு குப்பை தொட்டி கூட லாக்கி இல்லை. ரொம்ப பேர் அதை தான் சொல்கிறாங்க, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. அது ஒரு மாதிரி கேவலமான ஒரு வார்த்தைன்னு சொல்லுவேன் நான். யாரும் நம்மளை அந்த மாதிரிலாம் பார்க்க மாட்டாங்க. நம்மளை இயேசுவை போல் அந்த அன்பு இந்த உலகத்தை யாரும் பார்க்க மாட்டாங்க. ஆமென். அல்லேலூயா. இந்த தகப்பனை நேசிக்க நீ ஆரம்பிச்சிட்டினா, அவர் உன்னை வளர்க்க ஆரம்பிச்சிட்டார்னா அப்படியே பப்ளி மாஸ் மாதிரி பண்ணிவிடுவார். நம்மளை புதுக்குன்னு அழகா அவ்வளோ கலர்ச்சியாக நம்ம மூஞ்சில் என்ன மாதிரி உங்களை மாற்றிடுவார். வயிற்றுச்சில்ல யாரும் சிரிக்கவே மாட்டேங்கிறாங்க. பரவாயில்ல விடுங்க. கடவுள்கிட்ட வந்துங்க நல்லா தாமா இருந்துக்குவாங்க. யாரும் நாசமாக போனவங்க இல்லை தெரியுமா? நாசமாக போனவங்க எல்லாம் நல்லா ஆயிட்டாங்க. நல்லா நாசமாக போகிற கேஸ் ஆனால் நல்லா வச்சுட்டார் எங்கள் அப்பா. நீங்கள் ஏன் நாசமாக போகிறீங்கன்னு கேட்குறேன். போதும், நாசமாக போனது நம்ம லைஃப்பில் போதும், ஏமாந்தது போதும். இனிமேல் ஏமாறது வேண்டாம், இனிமேல் தெளிவாக மாறலாம். எவ்வளோ பேர் சொல்லுங்க நல்ல ஹாஸ்பிட்டலுக்கு என்ன ஆண்டவர் கொடுத்துக்கிறாருன்னு? எவ்வளோ பேர் நல்ல டாக்டர் கொடுத்துக்கிறாரு பார்க்கலாமே? வெரி குட். எழுதி தர. நீங்கள் ஸ்டேஷன் போக மாட்டீங்க, எந்த லாயருக்கும் கோர்ட்டு நீ போகவே மாட்டேன், எந்த பிரச்சனைனோ இந்த சத்தியத்தை கேட்டால் நீ போக மாட்டேன். நம்மளுக்காகவே கர்த்தர் வழக்காடுகிற தேவனா இருப்பார். ஹல்லேலூயா. பிகாஸ் our God is in midst of us. நம்ம நடுவில் கர்த்தர் இருந்து நம்மளை காப்பாற்றுவார். ஆமென். ஹல்லேலூயா. உங்கள் மூலியமாக 10 பேர் 15 பேர் சர்ச்சுக்கு வரணும். அந்த மாதிரி ஊழியம் பண்ணுங்க. போயிட்டு அந்த மாதிரி என்ன பண்ணுங்க பண்ணுங்க. சும்மா இருக்காதம்மா. சும்மா இருந்தால் தான் தாவீது மாதிரி போய் விழுந்துருவேன். போய் 10 பேருக்கு போய் ஆண்டவர் சுவிசேஷம் சொல்லு, உன் வாழ்க்கை மாறிடுச்சு, எனக்கு ஆண்டவரை பற்றி நான் ஒரு வார்த்தை 2 உங்கள் ஆஃபீஸில் பண்ணேன். பையனுக்கு பண்ணுங்கள், பொண்ணுக்கு பண்ணுங்கள். அதில் கூட கொஞ்சம் விதிமுறையை ஃபாலோ பண்ணுங்கள். லைஃப் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆமென். அல்லேலூயா. நல்ல வார்த்தை பேசுங்க. அது ரொம்ப அன்பாக கேட்குறேன். ஒன்று பொண்ணுங்களே இன்னும் ஒடிக்காதீங்க, அன்பாக பேசுங்க, நல்லதை பேசுங்க. எவ்வளோ பேர் சொல்லிங்க நான் ஒத்துக்கொள்ளுகிறேன்? இல்லை, அவங்க கண்களை மூடி அப்படியே ஆண்டவரை பார்த்து